السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله، لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. يا معشر المسلمين رحمكم الله. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فبتدعوا. رواه البخاري. فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலாயிக்காமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுகிறார்கள். ஆகவே ஜும்மாவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுவோமாக. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: ஜும்மாவுடைய நாளில் இமாம் பொதுவாக ஓதிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கும் சகோதரனை பார்த்து வாய் பேசாதே என்று சொல்வாயாயின் பொதுவாவை பலனை வீணாக்கிவிட்டாய். ஆகையால் இமாம் தற்போது ஓதப்போகும் பொதுவாவை வாய் மூடி காதுதாழ்த்தி கேட்போமாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمثريرا.
فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله مولانا. وقال نبينا صلى الله عليه وسلم: ينزل ربنا تبارك وتعالى كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الآخر فيقول: من يدعوني فأستجيب له ومن يسألني فأعطيه ومن يستغفرني فأغفر له. متفق عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து எல்லா மக்களையும் ஒன்று போல் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உண்டாகும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தல் கண்ணையும் சலாமலும் ஈதேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூல் அக்ரம் முஹம்மதே முஸ்தபா முஹம்மதே முஜிதபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையினுடைய அடிச்சோரை முற்றுமுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டி நிறுத்தினார். இப்பொழுது ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையாம் மஸ்ஜிதுல் நவைத்துல் இத்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாலில் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்று சொல்லக்கூடிய இந்த இத்திகாஃபுடைய நியத்துடன் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதரர்களே, கண்வான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிக்கின்றாரோ, கட்டளை பிறப்பித்திருக்கின்றாரோ, அத்தகைய அனைத்து விடயங்களையும் முற்றுமுழுதாக அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றாரோ, அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் ஆகிய அடியார்கள் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் இறை கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் இது மறந்த அல்லாஹ்வை பயன்படுத்தும். வேற கணிமிக்க சகோதர கணவன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து அதை சரியான முறையில வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த உலகத்துல ஆக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல ஒரு கணக்கெடுப்பு எடுக்காங்க. கிட்டத்தட்ட இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் வாழலாம். இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள்ல நாளில் ஒரு பகுதி 200 கோடி மக்கள் தான் முஸ்லிம். கனிமானவர்களே, இந்த 200 கோடி முஸ்லிம்களும் பாக்கியசாலிகள். 200 கோடி மக்களும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மொழிந்து உலகத்துல வாழ வச்சிருக்கிறார். இதுக்கு நாங்க எந்த அளவுக்கு தான் ரப்புக்கு சுஜூத் செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. கனிமானவர்களே, பாக்கியசாலிகள். ஏன்? இந்த கனிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். சொல்லுவாங்க அக்பர் நியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த அருட்கொடையை தானே இது ஒரு ஆக பெரிய நியமத்து தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மொழிந்து உலகத்துல முஸ்லிமாக வாழ வச்சு எங்களுக்கு தந்த நியமத்தில் ஆக பெரிய ஒரு நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்கள் மீது அந்த வகை இரக்கம், முஹப்பத், பாசம் அடியார்கள் மீது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் வந்து நெருங்க மாட்டார்களா? என்னிடம் தொடர்பை சீர்படுத்திக் கொள்ள மாட்டார்களா? நாங்கள் வாதாயம் செய்யும். நாங்கள் ரப்ப எந்த அளவுக்கு விளங்கிட்டோம். கனிமானவரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை கண்ணியமான முறையில வாழ வச்சிருக்கான்னு சொன்னா நாங்க
பாருங்க அவனோட ரப்பு எந்த அளவுக்கு விளையாடு, அவன் எந்த அளவுக்கு முகப்பத்துள்ள ரப்பு, அடியாருக்கு எந்த அளவுக்கு ரஹ்மத்துள்ள ரப்பு, எந்த அளவுக்கு பார்த்த மணியை ரப்பு. நாங்க அல்லாஹ் போல வைக்கிறோம், முதல்ல தப்ப விளையாடும் அல்லாஹ் நம்ம அப்டேட் விளையாடும், அல்லாஹ் எந்த அளவுக்கு ரஹ்மத் வச்சிருக்கான், ரஹ்மத்தை விளையாடும். கடியமானவர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் வெளியிருந்தாங்க, சஹாபாக்கள் வெளியிருந்தாங்க, எல்லா விஷயத்திலையும் நேரடியான வெற்றியை கண்டான். அல்ல எந்த அளவுக்கு இறக்கமுள்ள ரப்பு. ஒரு சலவை உமர் ஹதீஸ் அறிவிக்காங்க, ஒரு சலவை யுத்தத்துடைய டைம்ல ஒரு தாய் குழந்தைய காடு கட்டிட்டான். அல்லாஹ் ரஹ்மத்தை விளம்பரப்படுத்தினான் மக்களுக்கு. இந்த யுத்தத்துடைய டைம்ல அந்த குழந்தைய அந்த தாய் காடு கட்டிட்டான். முதலாவது அந்த குழந்தையை தேடி 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 அந்த குழந்தைய முதலாவது கைப்பற்றி முதலாவது என்ன செய்வோம், பார்க்குவோம். இப்ப மக்கள்கிட்ட பார்த்து கேட்டாங்க, சொல்லுவாங்க, இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்பு போட்டு எரிக்கிறதுக்கு விரும்புவாங்களான்னு கேட்டாங்க. எப்படி அந்த குழந்தைய உச்ச நேரம் கடலும்பி தேடி கண்ணத்தின் கூட கிடைச்ச அந்த குழந்தைய முதலாவது எடுத்து செஞ்சாங்க. அந்த குழந்தையும் பார்த்துட்டாங்க. இந்த குழந்தைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, சஹாபாக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த குழந்தையை நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு விரும்புவாங்க. இப்ப மக்கள் சொன்னாங்க, ஒரு காலம் விரும்ப மாட்டாங்க. ஏன் எவ்வளவு கஷ்டத்திலும் எவ்வளவு தூங்குது அந்த குழந்தைய பெற்றெடுத்திருப்போம். அப்ப சொல்லி சொன்னாங்க, இதே மாதிரி தான் அந்த அடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலம் நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு விரும்புவாங்க. எனக்கு உள்ளது தாயை பொன்மணி எனக்கு நடப்பு. ஹதீஸ் வந்து எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட 100 ரஹ்மத் 100 ஒரு இரக்கத்தை வச்சிருக்கான். அதுல ஒரு இரக்கத்தை தான் இந்த உலகத்துல, ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். மிச்ச 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்துல வச்சிருக்கான். அந்த ஒரு ரஹ்மத்து தான் அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை பார்ப்புகிறதும், தன்னுடைய கணவன் மனை ஒற்றுமையாகிறதும், என்ன மிருகங்களுக்கு இடையில நல்ல முறையில் நடக்கிறதும், அந்த ஒரு இரக்கம் ஒரு ரஹ்மத் தான் அந்த உலகத்திலே இறக்கிற ரஹ்மத். அந்த 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களுக்காக வேண்டி கியாமத் நாள் வச்சிருக்கான். அல்லாஹ் எந்த அளவுக்கு எனக்கு சகோதர கணவன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் தெளிவாக சொல்ல போறேன்னு சொன்னா, ஒரு சார நம்புவோம். நாளை கியாமத்துடைய நாளையில ஹதீஸ் அறிவிக்கிற எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சாரா நம்புவோம், இன்னொரு சாரா சொர்க்கம் போவோம். சொன்னாங்க, இறுதியாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மஞ்சள் ஒரு அந்தஸ்து. நாளை கியாமத்துடைய நாளையில இறுதியாக சொர்க்கம் செல்வாரே அவருடைய அந்தஸ்து விளங்கப்படுத்தலாம். ஆனா எந்த அளவுக்கு விளக்கம் வளரும். அப்போ ஒரு மனிதரே நரகத்திலிருந்து தவறு வருவார். இந்த ஏழாவது எவ்வளவு கஷ்டம். நரகத்திலிருந்து வேலை செய்யப்பட்ட தவறு வருவார். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரை பார்த்து சொல்லுவான், நீ இப்படி சொர்க்கம் நுழைய சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனிதரை பார்த்து நீங்க சொர்க்கத்தில் நுழைஞ்சோன்னு சொல்லுவோம். இந்த மனிதரை பார்த்து சொல்லுவார், யா அல்லாஹ் நான் இப்ப நரகத்துல வந்து வந்திருக்கேன், எவ்வளவு கவர்ந்து வந்தீங்க, ஏழாம வந்திருக்க. அல்லாஹ் சொல்லுவான், அது பிரச்சனை, நீங்க சொர்க்கத்துக்கு போ, எனக்கு உங்க நரப்பு. அந்த டைம்ல அவர் சொல்லுவாரே, இப்ப உதாரணமா நாங்க வளமையா ஒரு சோதனை எக்ஸாம் நடந்தா 20, 30, 40 அந்த மார்க்ஸ்ல எடுத்துருவாங்க. சார் திடீர்னு சொல்றா 100 மார்க்ஸ் எடுத்துச்சு, நான் நம்புவோம். இப்ப திடீர்னு 100 மார்க்ஸ் எடுத்துச்சு நம்புவோம். நம்ம வளமையா எடுக்கிற மார்க்ஸ் 30, 40. இப்ப திடீர்னு இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு வந்து சொல்ல நம்ப முடியாது. நான் இப்ப நரகத்துல வந்திருக்கேன், எப்படி அப்ப சொர்க்கத்துக்கு போறேன்? சரி, அவர் போனாரு, சொர்க்கத்துக்கு போய் வந்து அவரை நிரம்ப அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனியா அல்லாஹ் சொர்க்க நிரம்பியதாக காணு. எப்படி சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்க நிரம்பிடுச்சு. திருப்பி அங்க சொல்லுவார், அல்லாஹ் சொல்லுவார், இல்ல நீங்க சொர்க்கத்துக்கு போங்க. ஏன் நீங்க சொர்க்கத்துக்கு வைக்க போறீங்களா? நீ சொர்க்கத்துக்கு போங்க.
இல்லாட்டி நான் இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு சொர்க்கம். எப்படி இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்துக்காக நீ சொர்க்கத்துக்கு போ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து ஆகப்பெரிய ஒரு குறைந்த தான் இந்த தண்டனை. எப்படி நரகத்தில் இருந்து வந்த மனிதனை சொர்க்கத்துக்கு இருக்குது, அது அந்த அளவுக்கு விளக்கம் உள்ளாரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு தன் அடியார்கள் மீது ரஹ்மத்தை இறக்கத்தை செய்கிறானோ அதே மாதிரி தான் அல்லாஹ் மக்களை செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களை பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என் அடியார்கள் நீங்க பாவ மன்னிப்பு தர மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என் அடியார் இடத்துல வரணும், இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும், நான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு வாழணும். ஆரம்பத்தில் ஆயத்தோடு வைலா சாலக இபாதி அன்னி என்னத்துல வந்து அந்த அடியார் கேட்டான்னு சொன்னா பையன்காய் நிச்சயமா நெருங்கி போனான். உஜீபு தாவூதத்தாய் அவர் வந்து துஆ கேட்டான்னு சொன்னா நான் துஆ விளையாடுவேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்க அல்லாஹ்க்கு ரொம்பக்கு எவ்வளவு பாவம் செய்யணும், நாங்க பாவிகள் இல்லை என்று உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கனியமான சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கத்திலே வாய முடியும். ஏன் பாவத்தில் மூடிட்டாரு வேற நடப்பு எப்படி அல்லாஹ் நம்ம உலகத்தை நினைச்சமாய் வாழ்ந்துட்டோம். அல்லாஹ் பார்த்து மணிப்பாண்டாரு சும்மா அல்லாஹ் பார்த்து மணிப்பாச்சு லேசா செல்லலாம். கனியமானவர்களே லேசா செல்லும், ஆனா அல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரி நாங்க இந்த பாவமணிப்பை எங்களை நடைமுறையில கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இரவினுடைய ஒரு பகுதி இரவில 3 பகுதியா பிரிக்கிறோம். ஒரு இரவை 3 பகுதியா பிரிச்சு அந்த 3 பகுதியில இறுதி பகுதியில் சில பகுதி அதாவது தஹஜ்ஜுத் நேரம் அந்த டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கேட்டான் வையதுனி பாப்பா இன்னைக்கு வந்து பாவமணி தேவையா யாரும் இல்லையாப்பா, எனக்கு தேவையா யாரும் இல்லையா? யாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை? பிரபு சொல்லக்கூடிய வார்த்தை. வையதுனி அஸ்தகீப லஹு அவங்க எனக்கு கேட்டாங்க சொன்னா நாங்களே கொடுப்பேன். உமைசத்திர்னி ஃபஸ்திர் லஹு எனக்கு வந்து நான் பாவமணிக்கு கேட்டாங்க சொன்னா அடியார்கள் நான் நிச்சயமா நான் பாவமணிக்கு உலகையும் சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்க எந்த அளவுக்கு இருக்க முடியும்? எந்த நேரத்துக்கு டெய் கொடுக்கும் நாங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு டெய் கொடுக்கும்? எங்க காலத்து நேரத்தை நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த அளவுக்கு டெய் கொடுக்கும்? ஐயா நீங்க சகோதரர்களே நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க ரப்புடைய தொடர்பட விஷயம் ரப்புடைய தொடர்பை நாங்க விஷயம் அது மட்டும் இல்ல நாங்க உலகத்துல வாழ்றோம் பாவம் செய்யறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் மன்னிக்க வைக்கிறத அல்லாஹ் மன்னிப்பான். நாங்க கேட்க தயார் இல்லை. அதே சொல்றான் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தனக்கு தானே அநியாயம் செய்யவில்லை. நான் தக்கத்து மீதாகட்டில்ல நான் பாவத்தை மன்னிக்கிறவன் சொல்லி நீங்க ஒரு காலம் நிராசரிக்கிறவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நான் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு காலமும் நீங்க எண்ணினவானா இந்த அல்லாஹ் யஃபிரு துனூப ஜமீஆ நிச்சயமா எல்லா பாவத்தையும் மன்னிக்கும். நீ வாழ்க்கையில சோதனை வருதா, நீ வாழ்க்கையில கஷ்டம் வருதா, நான் முதலாவது அல்லாஹ் தொடர்பு செய்யணும். வாழ்க்கையில கஷ்டம் வரும், நபிமார்கள் கூட கஷ்டம் வந்து நபிமார்கள் கூட கஷ்டம் தொழில பிரச்சனை வீட்டுல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஆனா நபியை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் எந்த நபியா இருந்தாலும் அல்லாஹ் தொடர்பு அவங்க என்ன செய்யல சீர்கட்டி விடல. அல்லாஹ்வோட தொடர்பு சரியாக இருந்துச்சு, அவங்க நேரடியாக வெற்றியை கண்டாங்க. வாழ்க்கையில கஷ்டம் வரும், சோதனைகள் வரும். நாங்க இந்த டைம்ல தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு செய்யணும். நாங்க எந்த அளவுக்கு சோதனை செய்யணும்? நபிமார்கள் பட்ட சோதனையா, நபிமார்கள் சஹாபாக்கள் பட்ட சோதனையா நபர்கள் கண்டிப்பாக சகோதரர்களே சிறிய ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த சோதனையின் டைம்ல
நபிமார்கள் அல்லாஹ் உடனாக இருந்த தொடர்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு சொல்லி ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்கு சோதனை செய்யப்பட்டாங்க, எந்த அளவுக்கு வேதனை செய்யப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தென் பலஸ்தீனில் செல்லக்கூடிய ஒரு கிராமத்துல அகபான் சொல்லக்கூடிய மலைபுராமத்தி இதுல அக்வாமல் சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டார். யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கொடுத்திருந்தார், நிறைய பிள்ளைகளை கொடுத்திருந்தார், நிறைய ஆண் பிள்ளைகள் நிறைய பெண் பிள்ளைகளை கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்ல நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தார். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான மாடுகள், ஆடுகள், நூற்றுக்கணக்கான அடிமைகளை கொடுத்திருந்தார். நிறைய சொத்து செல்வம் கண்ணியமான முறையில் வாழ்ந்த ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஆனா இவ்வளவு சொத்து சந்திரிக்காதே, இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் கூட கர்வம் இல்லை, கொஞ்சம் கூட பெருமையா இருக்கு. ஆனா இன்றைக்கு எங்க ஊர்ல எப்படின்னு சொன்னா சாரியா கொஞ்சம் காசு குடிக்காது அவர் அன்னைக்கு ஆளு மனுஷனோட கலைக்கிறது. ஒரு கார் ஒரு 2 வாடி வீடோ கை காசு கொஞ்சம் புழக்கமான ஆளா இருந்தா மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் கலைக்கிறது. கனிமானவரே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருந்தார். அல்லாஹ் கிருஷ்ணன் பண்றார். இவரோட ஒரு சோதனை மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சோதனை மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சோதனைக்கு உட்பட்டார். எப்படி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரணிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்த சொத்து எல்லாம் அழியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோயில உடல் முழுவதும் இருக்கும். பிரபாக எழுதாங்க வெண்குஷ்டமாய் உடல் முழுவதும் இருக்கும். தாயிய ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கனிமானவரே இந்த டைம்ல எல்லாம் அவர் சொத்து செல்வம் ஒன்றுமே எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. பிள்ளைகள் மரணிச்சிட்டாங்க, உற்ற நண்பர்கள் யாரும் இல்லை. இந்த டைம்ல அவளை கூட இருந்தது அவருடைய மனைவி மட்டும்தான். இப்ப மக்கள் பயப்படுறாங்க எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய நோய் எங்களுக்கு தொத்தி விடுமே சொல்லி மக்கள் அவர் ஒதுக்கி வைக்கிறாங்க. பாருங்க எப்படி சோதனை. கண்ணியமான ஒரு நபி, கண்ணியமான வாழ்ந்தவர், எந்த நேரமும் தாவத்தில் தீனுடைய பணியில் இருந்தவர், எந்த நேரமும் குர்ஆன் திலாவத்தில் இருந்த ஒரு நபி சாரியா டெஸ்ட் பண்றாங்க, ஈமானுடைய டெஸ்ட். இப்ப கண்ணியமான சூழலை கணவர்களே இப்ப மக்கள் ஒதுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அந்த நோயுடைய அந்த பவரை, அந்த அகோரத்தை அந்த மனைவியே கூட செல்லல. ஏன் மனைவி வருத்தப்படுவோம்? அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சாப்பாடு வேணும், ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாடு வேணும். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்காங்க. அப்ப அவருடைய உறுதுணையாக இருந்தது அவருடைய மனைவி மட்டும். இப்ப மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஊருக்கு போய் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டு அந்த வேலைகள் வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டுதான் என்ன செய்வாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப இப்படியே கொஞ்ச நேரம் போய் கொண்டிருந்துச்சு. அப்ப போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல கனிமான சூழ்நிலை இப்ப மக்கள் பயப்படுறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோய் மனைவி மூலம் எங்களுக்கு வந்துருக்கு. எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோய் மனைவி மூலம் எங்களுக்கு தொத்திவிடும் சொல்லி மனைவியே முடிச்சிட்டான். மனைவி வேலைக்கு வராட்டிட்டான். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு நோயை பண்ணிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ரஹ்மா எளிய கூந்தல் உள்ள ஒரு பெண்மணி. என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த டைம்ல சாப்பாடு இல்லை, இவங்க போய் அந்த கிராமத்துக்கு போய் அவட கூந்தல்ல ஒரு காபூரிய வெட்டி அதை விற்று அந்த லாபத்துல சாப்பிடுவாங்க. செல்வ செழிப்போட கண்ணியமான முறையில உலகத்துல வாழ்ந்த ஒரு நபி அல்லாஹ் சோதிக்க பார்க்கிறான். அடுத்தண்டும் இப்ப அண்டைய சாப்பாடு நிறைவேற்று அடுத்த அன்னைக்கு சாப்பாடு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் மக்கள் ஒதுக்கிட்டாங்க, இந்த சாப்பாடு எங்க இருந்து ஒன்னே கேட்கலாம். மனைவி ரூபாயா சமாளிக்காத கூந்தல் விஷயத்தை சமைச்சு செல்லல. அடுத்த முறைக்கு போறாங்க, போய் அந்த மத்த கூந்தலை வித்துட்டு வாரா. சில பேர் எந்த அளவுக்கு சொன்னா இவங்களோட நோயை பார்த்துட்டு மனைவி சொல்றா நீங்க ரொம்ப துவா கேளுங்க. இப்ப மனைவியை பார்த்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க
நான் உலகத்துல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சோதோண்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல கண்ணியமான முறையில் எத்தனை வருஷமா இருந்துச்சு மனைவி சொல்றாங்க கிட்டத்தட்ட 80 வருடம். அப்ப அந்த அவருடைய நோய் அந்த உடல் ஏற்பட்ட அந்த புண் வந்துட்டு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஏற்பட்டது. நோய் 18 வருஷம் தான் நோய் ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க மனைவி சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில 80 வருஷம் என்ன கண்ணியமான முறையில நல்லா வாழ வச்சிருந்தானே. ஒரு 18 வருஷம் சோதனை நல்லா ரெஸ்ட் பண்றான். துஆ கேட்கறதுக்கு கூட வெட்கம். யாரு? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். ஏன் உலகத்துல நல்ல முறையில 80 வருடம் கண்ணியமான முறையில செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு நபி. கண்டிப்பான சகோதர கணவர்களே, இப்ப மனையை பிடிச்சி கேட்காங்க ஏன் எப்படி இந்த சாப்பிட வந்தீங்க? அவங்க சொல்றாங்க இப்படித்தான் இந்த கூந்தல டென்ஷன். கண்டிப்பான சகோதர கணவர்களே, ஒரு சில நபிமார்கள் நேரடியாக உள்ள துஆ கேட்பாங்க. எப்படி? ஒரு சில நபிமார்கள் ரப்புட்ட நேரடியா துஆ கேட்பாங்க. ஆனா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குர்ஆனை வச்சு குர்ஆன்ல வந்த மாதிரி கேட்டாங்க. நேரடியா கேட்கல. எப்படி? குர்ஆன்ல வந்த மாதிரி தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. எப்படி? ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். கனிமானவர்களே, ஈமானுடைய டெஸ்ட் அல்லாஹ் எவ்வளவு சொத்து செல்வத்தை கொடுத்தாலும் ஒரு நபியுடைய ஒரு சம்பவத்தை மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கேட்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். உலகத்தில் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு நபி ரொம்ப துஆக்கிறாங்க ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர். நிச்சயமாக என்னுடைய நோய் என்னை தீண்டிவிட்டது யா அல்லாஹ். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய ரப்பியாகும். கனியமானவர்களே, நபிமார்களுடைய அதிகமான துஆ அல்லாஹ் புகழ்வான். அவருடைய துஆவுல அல்லாஹ்வுடைய புகழக்கூடிய தன்மை. இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய ரப்பியாகும். நீ பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரப்பியாகும். கனியமான சகோதர கணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சோதனையை கொடுத்து அதுல நிவாரணத்தை கொடுக்கான். அது மட்டும் இல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க இந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கவனிக்கல. அவருடைய மனைவி அவரோட இருந்து பொறுமையாக இருந்தார். யாரும் இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. அவரோட உறுதுணையா ஒற்றுமையாக இருந்தது அந்த நோயிலே டைமையும் அந்த மனைவி மட்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க நாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கௌரவிக்கல, நாங்க அவருடைய மனைவியை கௌரவிச்சோம். அது மட்டும் இல்ல, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு நாங்க ஏனைய பருவத்தை கொடுத்தோம். அது சொல்றாங்க அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனைவி மூலம் 26 ஆண் குழந்தைகளை பெற்றாங்கன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எல்லா சொத்தையும் திருப்பி இரட்டிப்பாக கொடுத்தார். அண்ணல் கணிமிக்க சம்பளங்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாங்க முதல்ல படிப்பிக்க என்ன இருந்துச்சுன்னா, எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் அல்லாஹ் சோதனை வந்தாலும் முதல்ல நாங்க அல்லாஹ் தொடர்பு செய்யறோம். ரப்பு இருக்கா, துன்பத்தானது அல்லாஹ், கஷ்டத்தானது அல்லாஹ். நோயா தொழில வரக்கத்தில்லையா, நஷ்டமா தொழிலா, கழிவாளர்களே லாபத்தை தானதும் அல்லாதான் நஷ்டத்தை தானதும் அல்ல. அது மட்டும் இல்ல, இப்னு கையும் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, உலகத்தினுடைய கவலை கஷ்டத்தை யாரையும் சுமக்கவான். எப்படி? உலகத்துடைய கஷ்டம் துன்பத்தை யாரும் சுமக்குவானாம் பைனாக இல்ல, அது அல்லாஹ் இருந்து வர. கஷ்டத்தை தாரதும் அல்லாதான், சோதனையை தாரதும் அல்ல, லாபத்தை தாரதும் அல்லாதான், நஷ்டத்தை தாரதும் அல்ல. அடுத்து சொன்னாங்க வாலா தபில் ஹம்ர் ரிஸ்க்ட கவலை, ரிஸ்க்ட கவலை நீங்க சுமக்கலாம். அல்லாஹ் ரிஸ்க் தருவான். ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ். யா ரஸாக். அது ரிஸ்குடைய பொறுப்பும் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தருவான். அடுத்து சொன்னாங்க வாலா தபில் ஹம்ர் முஸ்லிம். முன்னோக்கி இப்ப இருக்கிற காலத்தோட நாளைக்கு என்ன நடக்கும் கவலை வரும். நாளைக்கு என்ன செஞ்சிருவோம் ஒரு கவலை.
அதை நீங்க என்ன செய்ய வேணும், உள்ளத்துல போட்டுருவாங்க. இது மூணையும் நீங்க உள்ளத்துல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நான் கண்ணியமான முறையில் உலகத்துல வாங்க. அது மட்டும் இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு மனிதர் பாவம் செய்யறார், இன்னல் அபுத, நிச்சயமா ஒரு மனிதர் பாவம் செய்யறாருன்னு சொன்னா அவர் செய்யற பாவத்தால அவருக்கு வரக்கூடிய ரிஸ்க்குகளை வரும். இன்னல் அபுத லயர்ஹமு ரிஸ்கு பிதம் யூசிப். ஒரு மனிதர் பாவம் செய்யறாரு, அந்த பாவத்தை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ரிஸ்கை தடை செஞ்சிருப்பார். இதுக்கு இப்னு கையிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, யார் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையில வாழ்றாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் இலகுபடுத்தி கொடுக்கும். பாவம் செய்யாம கண்ணியமான முறையில் உலகத்துல வாழணும். அடுத்து சொன்னாங்க, யாரே அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு உலகத்துல தான் போன போக்குல வாழ்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கும். சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு சொன்னா, நாங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாவம் செய்யறோமோ பாவம் செய்ய 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 வாழ்க்கையில பேணுதல் குறையும் சொன்னோம். ஐயா கணிமிக்க சகோதர கணவான்களே, நாங்க என்ன செய்யணும், இந்த பாவத்தை விட்டு நாங்க தூரமாகி ரொம்ப தொடர்பு கொள்ளும். அடுத்த நாள் இருக்கக்கூடிய காலகட்டம் துல்கஅதாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது சிறப்பான ஒரு மாதம். அடுத்தது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். ஆரம்ப 10 நாள் மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். அதில் அந்த ஆரம்ப 10 நாள்ல 9வது நாள் அரபாவுடைய நோன்பு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 9 நாளை நோன்பு நோக்கிறாங்க. 10ஆம் நாள் நோன்பு நோக்கலை, 10வது துல்ஹிஜ்ஜா ஹஜ் பெருநாளுடைய நோன்பு. அரபாவுடைய நோன்புடைய சிறப்பு ஏராளமான சிறப்பு. சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் அரபாவுடைய நோன்பு பிடிக்காங்களோ அவருக்கு முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பார். அஞ்சல் கணிமிக்க சகோதரர்களே, இப்ப எங்களுடைய ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய சப்ஜெக்ட் வரக்குள்ளே எங்களுக்கு ஒரு நபியுடைய ஞாபகம் வரும். ஒரு நபியுடைய ஞாபகம் வரணும், அவரோட குடும்பத்துடைய ஞாபகம் வரணும். யார் அந்த நபி? அந்த நபியை வச்சுதான் எங்களுக்கு ஹஜ் பெருநாளுடைய கடமை வந்துச்சு. யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு குடும்பத்துடைய தியாகம், ஒரு நபியுடைய தியாகம். அல்லாஹ் கட்டளை வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், தன்னை மகனை பார்த்து சொல்றாரு, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாலா தரா. அல்லாஹ் கேட்கான், குர்ஆன்ல சொல்றான், இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கேட்காங்க, ஏ அருமை மகனே, யா புனையன்னு சொன்னா அருமை மகனே. கொஞ்சம் பாசமான ஒரு உபயோகம் தான், ஒரு முகப்பத்தை ஆழ்வாய்க்கூடிய வார்த்தை. யா புனை, என்னுடைய அருமை மகனே, நான் நிச்சயமாக உன்னை என் கனவுல அறுத்து பணியதுவாக கண்டேன். பாப்பா கட்டளை, அல்லாஹ் கட்டளை வருது, உங்களோட மகனை நீங்க அறுத்து பணிய வச்சிரு. கனிமானவரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளம் வயசுல கிடைச்சாலும் இல்லை, கிட்டத்தட்ட 86 வயசு. உலமாக்கள் எழுதுறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெறக்கூடிய வயசு 86 வயசு. புள்ள இல்லாம எவ்வளவு முதிர்ந்த வயசுல கிடைச்ச ஒரு நபி. இப்ப எவ்வளவு பாசம், எவ்வளவு முகப்பத். அது மட்டும் இல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வாலிபர். உலமாக்கள் எழுதுறாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை வாப்பாவோட சேர்ந்து திரிவாரே அமல் இபாதத்துல ஈடுபடக்கூடிய எல்லா நேரத்திலையும் தன்னை வாப்பாவோட ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வயது தான் யாரே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வயது. அப்ப இந்த டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாலா தரா. இப்படிதான் கனவுல உங்களை அறுத்து பணிவதா கனவு கண்டு ஃபன்துர் மாலா தரா. உங்களோட அபிப்பிராயம் வாப்பா மகன்கிட்ட கேட்க. எப்படி 86 ஒரு வயது முதிர்ந்த வயசுல கிடைச்ச மகன். அப்ப மகன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கோ அதை நீங்க செய்யும். மகனுடைய வார்த்தை, தன் வாப்பா வார்த்தை. அப்ப எந்த அளவுக்கு நல்ல வாப்பா நல்ல மகனுடைய தொடர்பு சிறந்து ஈமானிய தொடர்பு. இப்ப இன்னைக்கு சுமர கரவான்களே, இப்ப சஜிதுனி இன்ஷா அல்லாஹ் லிஸ்ஸாபிரி தொடர்ந்து சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து தன் மகன் சொல்றாரு,
உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டுச்சோ நீங்க அப்படி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிதான் நாளை கியாமத் நாளையில நீங்க பொறுமையாக காண்பீங்கன்னு சொன்னாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மகன் எடுத்துட்டு போறாங்க. கூட்டிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்ப இடையில ஷைத்தான் கொடுப்பாரு. ஏன்னா அப்ப மகனை இங்க கூட்டிட்டு போறீங்க அப்படி ஊசலாடத்தை சொல்லி அப்படியே தடுக்கிறது. இந்த டைம்ல ஷைத்தானை விரட்டாங்க. இந்த விரட்டு நேரத்தை வச்சுதான் அங்க நாங்க என்ன செய்யறோம், காபத்துல்லா கல்லறி சோழர்களே. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மகனை எவ்வளவு வயது முடிந்த டைம்ல அந்த பெற்ற மகனை இளம் வாலிபரை கொண்டு போறாரு எங்க அறுத்து பணியுது. அப்ப அறுத்து பணிகளுக்காக வேண்டி வச்சாரு. கனிமான சகோதரர்களே, இதை உலகமாக வழங்கப்படுத்துறாங்க. எந்த வகைன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மகனை முகத்தை பார்க்க மத்த பக்கம் மாற்றி போட்டுருந்தான் அந்த மகன். ஏன் நான் அந்த மகன் முகத்தை பார்த்து இன்னைக்கு பாசம் வந்து நான் விட்டாம விட்டேன்டா, அதோட கட்டையை நிறைவேற்றாம விட்டேன்டா. கனிமிக்க சகோதரர்களே, அந்த மகனை மத்த பக்கம் மாற்றி போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கத்தியை ஓங்கி வெட்டுறாங்க. கனிமிக்க சகோதரர்களே, கத்தியுடைய வெட்டக்கூடிய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துட்டான். ஆனா அந்த கூடிய தன்மை எடுக்கிறதுக்கு முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கல்லுல அடிச்சாங்க. அந்த கத்தியுடைய பவர்ல கல்லு ரெண்டா போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த டைம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை மகனை அறுக்கக்கூடிய அந்த டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கத்தியில வெட்டக்கூடிய அந்த கூடிய தன்மையால எடுக்கிறாங்க. அவருக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆற்றலை கொடுத்தார். அதை வச்சுதான் நாங்கள் உதவியுடைய கல்வி நிறைவு. கணிமிக்க சகோதர கருவான்களே, நபிமார்களுடைய சம்பவத்தை செல்ல போனா பேசிட்டே போகணும். பேசுறது நோக்கம் இல்லை. அவங்க சோதனை இப்படித்தான் அடைஞ்சாங்க, இப்படித்தான் அடைஞ்சாங்க சரி செல்ற நோக்கம் இல்லை. நாங்க அந்த சந்தர்ப்பத்தில இருந்து அந்த சோதனை எங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும் சொல்லி வளர்ந்து. உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மகனை அந்த சின்ன குழந்தை மிச்ச நாளை கூட கிடைச்ச குழந்தைய அவர் அறுக்கிறதுக்கு கொண்டு வரான்னு சொன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, அந்த படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல முகத்தை பார்க்கக்கூட முடியாமலே மத்தமுக மாறிக்கின்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனது நாங்க என்னட்ட விலகணும்னு சொன்னா எவ்வளவுதான் சோதனைகள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் உள்ளத்துல வந்தாலும் நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்க எந்த நேரமும் சிராய்க்கொள்ளும். கஷ்டத்தை தாரதும் அல்ல, நோயை தாரதும் அல்ல. எங்களிடத்துல இருந்து எல்லா சோதனைகளும் அல்லாஹ் தாரவற்றில் மாறதுதான். அதை நாங்க என்ன செய்யணும், அதனுடைய நாங்க எல்லாத்தையும் கடந்து அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்க சீராய்க்கணும். அல்லாஹ் தொடர்பை நாங்க உலகத்துல சீராக்கி கண்ணியமான முறையில நாங்க உலகத்துல வாழ்ந்தோம்னு சொன்னா நாளை கியாமத் நாளில நிச்சயமாக சொர்க்கத்தில் நான் யாருக்கு உலகத்துல நிரந்தரமாக வாழ வந்தாங்க. ஏதோ ஒரு நாள் என்ன மரணமைக்கு வந்தேன். நான் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் தான், கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் தான், ஏதோ ஒரு நாள் என்னுடைய மரணமைக்கு வந்தேன். மக்கள் இந்த உலகத்துல காசுக்கு பின்னால் ஓடித்துறாங்க. சொத்து அனுபவிக்கணும், சொத்து சேர்க்கணும்னு சொல்லி மக்கள் என்ன செய்றாங்க, ஓடித்துறாங்க. கடைசியில அவர் ஓடி அடைஞ்சாலும் இறுதியில் அவர் மௌத்தாதான் போவார். இது பின்னால மோதி திரட்டி கொண்டு ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா கோடிக்கணக்கில் கொடுத்து ஊடுகளை பங்களாக்களை கட்டுறாங்க, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கட்டுறாங்க. ஆனா கடைசியில அந்த பங்களால அந்த பில்டிங் அவரிக்க போறது யாரோ கடைசி எழுந்திட்டு வரும்போது வைக்கும். உதாரணம் சொல்ல போனா சாரப்பாம்பு நாகப்பாம்பு சேர்ந்து பாம்பு கூட கட்டுறது, புத்து கட்டுறது. கரையான் காட்டின புத்துலதான் பாம்பு ஊமை குடி. நாங்க கட்டின ஊட எங்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னா அதான் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க அந்த நோயில டைம்ல அந்த மரணத்தில டைம்ல அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய கபர் வெட்டுச்சு. கபர் வெட்டி முடிஞ்சு இப்ப என்ன செய்வாங்க, ஹாரூன் ரஷீத் கலீஃபாவை சொல்லுவாங்க, சஹாபாக்களை பார்த்து தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன கபடி முடிக்க போங்கன்னு சொல்லுவாங்க. நோய் ஏழாவது கூட்டிட்டு போய் அந்த கபருக்கு முன்னால வச்சு எல்லா மக்களையும் நிற்பாங்க. அந்த டைம்ல அந்த கபருக்கு முன்னுக்கு வச்சு சொல்லுவாங்க, மா அக்னா அன்னி மாரியா ஹலக அன்னி சுல்தானியா.
அகுனா அன்னி மாலியா, இந்த சொத்து இந்த செல்வம் எனக்கு எந்த பிரயோசனமும் அளிக்குது. நான் கோடியா சம்பாதிக்க லட்சக்கணக்கில் சொத்து இருந்தாலும் இந்த கபருடைய டைம்ல இன்னைக்கு ஒன்றும் வரப்போகுது. கலக்காண்டி சுல்தானியா என்ற அரசு ஆட்சியும் இதுக்கு வரப்போகுது. யார் சொல்றது? கலீஃபா ஹாரூன் ரஷீத். இது முக்கியமான ஒரு இமாம். அங்கே கனிமிக்க சகோதர கர்மங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஒரு குறுகிய ஒரு காலத்தை தந்து, வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறார். நாங்க இந்த குறுகிய வாழ்க்கையை நாங்க அல்லாஹ்வுக்கு தொடர்பான ஒரு அடியானாக நாங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழ்ந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்ததாக என்ன செய்யணும்? மரணிக்கணும். அதான் இந்த உலகத்தினுடைய வெற்றி. நாங்க ஒவ்வொருவரும் நாங்க எங்கள் கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாங்க அல்லாஹ்ட்ட முறையிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்திலையும் விளையாடிப்போம். நாங்க கேட்கறதுக்கு ரெடி இல்லை, கேட்கறதுக்கு தயார் இல்லை. அதனால நாங்க உலகத்துல ஏண்டா போலவான்னு முடியும். அன்பான சகோதரர்களே, எங்களோட தீன் எங்களை கஷ்டப்படுறதுக்காக இந்த தீனை யூஸ் லா யுகல்லிஃபு அல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. இப்படி நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த தீன் லேசானது, இந்த தீன் உங்களுக்கு கஷ்டத்துக்காக தரல என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஆக இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம்டா ஏதோ தீனுடைய கலம்பு சொல்லக்கூடிய தீனுடைய தேற்றம் எங்களுடைய இடிக்க போயிட்டா நாங்கள் இந்த சபைக்கு கூட காரணம் வச்சு எத்தனை வீதம் வந்திருக்கணும். தீனுடைய சபை அல்லாத மாளிகை, சொற்கதிரை பூங்கா, ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு உள்ளத்தில் இதமான ஒரு இடம், உள்ளத்தை விரிவடை செய்யக்கூடிய இடம், சரவு சதுர உண்டாக்கக்கூடிய இடம், உள்ளத்தை நூறாணியத்தை உண்டாக்கக்கூடிய இடம். இப்படிப்பட்ட இடத்துல எங்களுக்கு கால் வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நாங்கள் இதை அல்லாவுடைய பெரிய நியமத்தாக அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவோம். அன்பாக சப்போர்ட். இந்த அடிப்படையில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வோட தீன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம். நம்ம உலகத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ, ஒரு குடும்ப வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறதுக்கு, ஒரு தொழில்துறை முன்னேற்றம் அடைகிறதுக்கு, ஊர் முன்னேற்றம் அடைகிறதுக்கு, நாடு முன்னேற்றம் அடைகிறதுக்கு, சமூகம் இப்படி ஒரு முன்னேற்றம், ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கு அடிப்படை அல்லாஹ்வோட தீன். அது அல்லாஹ் தஆலா அகீமுத் தீன், நீங்க தீனை நிலைநாட்டுங்க சொல்லியிருக்கிறார். தீனை நிலைநாட்டுங்க, வலா தத்தஃபர்ரகு ஃபீ, அதில் நீங்க கலைஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு பகுதிகளாக நீங்க போயிட வேணாம், தீனை நிலைநாட்டுங்க. ஆனா இன்றைக்கு பொதுவா அல்லாஹ்வுடைய புத்திமதிகள் இது சாதாரணமாக அகீமுத்தீன் என்ற வார்த்தைக்கு முன்னால உலகத்து வசையின ஊத்துல் கிதாபின் கபலிக்கும் ஐயாக்கும் அனித்தப்புல்லான்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு வசியத்தாக சொல்றாங்க. நாங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது போன்ற நபிமார்களுக்கு உங்களோட இந்த தீனை நிலைநாட்டுங்கிறது நாங்கள் வசியத்தாக சொன்னோம். சாதாரண விஷயம் இல்லை, சும்மா நோபலை சொல்வது ஒரு வசியத்தாக சொல்வது. அன்பான சகோதரர்களே, இப்போ அல்லாஹ் தீனை நிலைநாட்டுங்கன்னு சொன்னது இப்போ நாங்கள் யோசிப்போம், தீனுண்டா என்ன, அப்போதான் நிலைநாட்டலாம். தீனை நிலைநாட்டுறத தீனுண்டா இல்லை, தீனை நிலைநாட்டுறத நாங்கள் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? தீனை எந்த அளவுக்கு நிலைநாட்டுவோமோ, தீனை எந்த அளவுக்கு அறிஞ்சு கொள்வோமோ, அந்த அளவுக்கு எங்களிடத்துல தீனுடைய வீராசாரம் இருக்குன்னு அர்த்தம். தொழுகிறோம் தான், ஆனால் தொழுகையில் ஒரு வீராசாரம் இல்லை. இப்போ நாங்கள் மாறி தொழுவோம், நான் உட்பட நாம் எல்லாம் அதாவது திருப்பினால மாறிப்பு தொழுவோம். இது மாறி தொழுத அல்லாஹ்க்கு தான் தெரியும்
இது கபூலியத் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? அல்லாஹ் இந்த தொழுகையை அவருடைய புறத்தில் அவர் திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டானா இல்லையா? கபூல் 2 வகை இருக்குது. கபூல் இஜாபா, கபூல் இஸ்லாபான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த தொழுகையை பார்த்து பொருத்திக் கொண்டு எடுக்கிறது கபூல் இஜாபா. இந்த அடியை நான் சொன்னபடி தொழுதுட்டான். இன்னொன்று இருக்குது, வெளிரங்க பரந்து சட்டத்தெல்லாம் பார்த்தா எல்லாம் சரி கரெக்டாக இருக்குது, ஹுக்கும் கொடுக்கப்படும் ஒரு தொழுது சரி. ஆனால் அது இசாபா சரி, கபூல் சிஹா வெளிரங்க ஹுக்கும் கொடுக்கப்படும் இவரை தொழுது சரி. ஒரு ஆளுங்கிட்ட போய் ஒரு உலமாட்ட போய் ஒரு முத்திகிட்ட போய் அந்த தொழுகிறாரு இவரை தொழுதே என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் தொழுது சரி, ஏன் பரந்த செஞ்சிருக்காரு, அதே சட்டங்களை பதிலிருக்கிறாரு, ஓகே. சில பேர் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தில்லாமல் இருக்கும். இப்போ எங்களுக்கு கபூல் சிஹாவு தேவை, வெளிரங்கத்தில் சட்டங்களை பேரி தொழவும் வேணும். அதே நேரம் அந்த தொழுகை கபூல் இஜாபாவும் மாறும். அல்லாஹ் அந்த தொழுகையை பொருந்திக்கணும். அப்போதான் அல்லாஹ்விடத்தில் சவாபு கிடைக்கும். இல்லாட்டி கடமை முடியும், சவாபு கிடைக்காது, நன்மை கிடைக்காது. ஆக தீனில் நாங்கள் எந்த மட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றதை நாங்கள் எங்களை மீளாய்வு செஞ்சு பார்க்கணும். எல்லா விஷயத்திலையும் நாங்கள் எங்களை மீளாய்வு செய்கிறோம். கடைகள், தொழில், பொருளாதார விஷயங்கள் போட்ட எல்லாத்துலேயுமே எங்களை கொஞ்சம் பார்க்குறோம், நாங்கள் கணக்கிட்டு பார்க்குறோம். தீனுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் குறைகள் இப்போ தொழுத மாறி தொழுகையில் எந்த நீதாசாரத்தில் இருக்க முடியும் எங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் தான் அதுக்கு போதுமானது. துனியாவுடைய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழுதுன்னு சொல்லி எனக்கும் சில மாதிரி சொல்லலாம். யாரும் அப்படி இருந்தால் பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய வழி அறிப்பாங்க இந்த காலத்தில். துனியாவுடைய ஒரு சிந்தனையும் இல்லாமல் நான் முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழுது முடித்தேன் என்று சொல்றது இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் இருப்பாங்க. அன்பான சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது தீனுண்டா என்ன, இகாமத்து தீனுண்டா என்ன, அது எங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் தீனுன்றது எங்களோட முழு வாழ்க்கை நாங்கள் பிறந்ததுலேருந்து மரணிக்கும் வரைக்கும் ஒரு பகுதி, தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்ப தூங்கும் வரைக்கும் சுருக்கமாக பார்க்க போனோம். அதுக்கு இடையில் நாங்கள் என்ன எல்லாம் செய்கின்றோமோ இந்த விஷயங்கள் சில பகுதி கடமைகள் பரவல்கள் என்று வரும், சில பகுதி முஸ்தஹப் சுன்னத் என்று வரும், சில பகுதி ஹராம் என்று வரும், சில பகுதி மக்ரூஹ் என்று வரும், சில பகுதி முபாஹ் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு வரும். இப்படி எல்லாம் பகுதிகள் இருக்குது தீனுக்குள்ள. அந்த கடமை பரவற்ற பகுதிக்குள்ள அது இபாதத் ரீதியான பரவம் வரும், தொழுகிறோம் அந்த கடமை அது பரவு. ஹஜ்ஜிலே மாதம் வந்து அதுக்குரிய தகம் இருந்து ஹஜ் செய்கிறோம், அது பரவு. நோம்புடைய காலம் வருது, தகம் இருந்து அதை செய்கிறோம், பரவு நிறைவேற்றோம். எங்களுக்கு வயோதிப்பான தாய் தந்தையர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெருமை செய்கிறோம், கவனிக்கிறோம், அது பரவு நாங்கள் நிறைவேற்றலாம். பரவை உடைக்கிறோம். நாங்கள் பரவு நான் நினைக்கிறோம், மாஷா அல்லாஹ் 5 நேரம் தொழுது போயிட்டோம், குடும்பத்தை பார்க்கல, தாய் தந்தையை பார்க்கல, பரவ நிறைவேற்றல. ஒரு பரவ நிறைவேற்றிக்கிறோம், ஒரு பகுதி பரவ நிறைவேற்றிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆகவே கடமைகள் என்ற ஒரு பகுதி இப்படியான இந்த பிரிவுகளை சேர்த்துதான் முழு தீன் இருக்குது. இப்போ நாங்கள் காலையில் எழுந்தத்திலிருந்து என்னென்ன விஷயங்களை முன்னோக்கினோம், என்னென்ன விஷயங்களை செஞ்சோம், இந்த சாரம்சம் எல்லாம் இந்த 5 கேட்டகரிக்குள்ள தான் இருக்குது. எங்களால் பரவுகள் கடமைகள் எவ்வளோ நிறைவேறி இருக்குது, எங்களால் சுண்ணத்தான காரியங்கள் எவ்வளோ நிறைவேறி இருக்குது, எங்களால் ஏதாவது ஹராமான விஷயங்கள் நடந்துச்சா, எங்களால் மக்ரூஹான காரியங்கள் ஏதாவது நடந்துச்சா, இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையோட பிணைய விஷயங்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக தீன் என்று செல்லும் போது நம்முடைய முழு வாழ்க்கைக்குள்ளேயும் அது பிணைஞ்சதாக இருந்து கொண்டு இந்த வகையில் பார்க்கும்போது
இந்த எல்லாத்துலேயும் ஆக உச்ச கட்டத்தில் உள்ள விஷயம்தான் தீனுடைய அம்சத்தில் ஈமான்னு சொல்லக்கூடியது. நம்பிக்கை, விசுவாசம் சொல்றது ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு சீராகினா மற்ற எல்லாம் சீராகக்கூடிய சாத்தியக்கூறுதல் தான் இருக்குது. மற்ற அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாமே அதை தழுவி உள்ள விஷயங்கள் தான். இந்த ஈமான் என்பது வெறுமனே வாயால் நாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அந்த வார்த்தை மட்டுமல்ல. இந்த வார்த்தையோட அதனுடைய யதார்த்தம் ஒன்று இருக்குது, ஹக்கீகத் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஈமான விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உதாரணங்கள் சொல்லும் போது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், மூமின்கள், இந்த ஈமான சுமந்தவங்க யார் என்றால், இந்த ஈமானுடையவர்கள் யார் என்றால் இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தையோ அல்லது அல்லாஹ் என்றோ அல்ல அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட தீனுடைய விஷயங்கள் அவரிடத்தில் சொல்லப்பட்டால், முன்வைக்கப்பட்டால் வஜிலத் குலூப், அவருடைய உள்ளங்கள் ஒரு அச்சம் உண்டாகும், உள்ளத்தில் ஒரு திடுக்கம் உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும். அன்பான சகோதரர்களே, நாம சாதாரணமா அல்லாஹ்னு சொல்றோம், பேசுறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையுடைய ஹகீகத்தை உள்ளத்தில் இறக்குறதுக்கு நாம சொல்றதெல்லாம் வார்த்தை தான், வெளியிருக்க வார்த்தை. அந்த வார்த்தையுடைய ஹகீகத்தை உள்ளத்தில் இறக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவம் அவ்வளவு பெரியது, அல்லாஹ் அவ்வளவு மகத்துவமிக்கவன் என்ற அந்த அந்த கண்ணியத்தை உள்ளத்தில் இறக்குறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு, அதே போன்று அதுக்கு பின்னால் வந்த நல்லோர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஒவ்வொரு வழிமுறைகளை கையாளுகிறார். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் இறக்குறது என்ன, நாம சும்மா சாதாரண சொல்லிட்டு போகலாம், சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லி போட்டு நாங்களே எங்களை தீனை தரக்குறைவா நோக்க ஆரம்பிச்சிடுவோம். நான் சொல்றது தானே, அப்படி ஒன்றை காணலையே, இப்படி ஒன்றை காணலையே, அந்த நிலையில இருந்து சொல்லுவோம். அந்த 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 அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை ஹகீகத்தை புரிஞ்சு விலகி அந்த வார்த்தையை சொல்லும் போது, அல்லாஹ் என்று சொல்லும் போது, அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒரு காலம் பொய்யாக, ஒயிலத் குலூபு என்றால் அது பொய்யாக. அப்ப எது பொய், அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு எங்களுடைய உள்ளம் இல்லை. ஒரு வித்து போட்டால் முளைக்கும்னு தெரியும், கேரண்டி பண்ணி 100 வீதம் தாராங்க, இதை கொண்டு விவசாயம் செய்ய முளைக்கும் என்று சொல்லி நாங்கள் தூக்கிங்க, நாங்கள் போட்டுட்டு வந்தால் முளைக்குமாறு. அதுக்கு கடைக்காரர் அதை விவசாய திணைக்கிறோமோ அது அவங்கள அதுக்கு பலி, அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த வித்தை நட்டி அந்த வித்தை பராமரித்து அதனுடைய பலனை அடைகிறதுக்கு காண்றதுக்கு ஒரு முறை இருக்குது. அல்லாஹ் என்று சொல்லி அதனுடைய தாற்பயம் நமக்கு விலங்கல் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் தான் குறை. அதை எப்படி பிரயோகிக்கணும், அது என்ன நிலையில எங்களை உள்ளத்தை சரி பண்ணி பக்குவப்படுத்தி அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்ற ஒரு முறையை பேணாம செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய மகத்துவம் விலகாது. இப்ப நாங்கள் ஓதிட்டு போற வசனங்கள், குர்ஆன்கள், நாங்கள் தீன படிக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒரு வகையாக என்ன செய்யும், யூகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் ஈமானுடைய சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நபிக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குது, சஹாபாக்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குது, படிச்சுக்கிட்டே போகிறோம், குர்ஆன் ஓதிக்கிட்டே போகிறோம், சம்பவங்களை கேட்டுக்கிட்டே போகிறோம், சொல்லிக்கிட்டே போகிறோம். ஆனால் அதனுடைய எங்களோட வாழ்க்கையில் நாம் ஒன்றை காண்றோம். எங்களோட வாழ்க்கையில் அதனுடைய ஹகீகத்தைகளை நாங்கள் உணர்வதில்லை, காண்றதில்லை. என்ன காரணம், எந்த முறையில் அந்த ஈமான உள்ளத்தில் கொண்டு வரணுமோ அந்த முறையில் நாங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி
செயல்பாடு ரீதியாக சஹாபாக்கள் ஈமான படிச்சு கொடுத்தாங்க. செயல்பாடு ரீதியாக சஹாபாக்கள் சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் தஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை கற்றுக்கொள்றதுக்கு முன்னால ஈமான படிச்சோம். ஈமான படிச்சோம்னா எங்க போய் படிக்கிறது? குர்ஆன் தானே ஈமான படிக்கிற இடம். ஈமான படிக்கிற புத்தகமே குர்ஆன் தானே. அப்ப குர்ஆனை படிக்க முதல் ஈமான படிச்சோம்னா எங்க போய் படிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி இறங்க இறங்க அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் வர வர அதை முழுக்க அந்த உள்ளத்தால ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய உள்ளத்துல ஆகரத்தை முன்வச்சு உலகத்தினுடைய மகத்துவத்தை அப்படியே எடுக்கக்கூடிய விஷயங்களை ரசூலுல்லாஹி சொல்ல சொல்ல அவன் உள்ளத்திலிருந்து அப்படியே அந்த கொழுப்பு கரையிற மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்பிக்கைகள்லாம் கரைஞ்சி கடைசியில் அவங்க ஆத்தாலும் சொர்க்கத்தை தான் பார்க்குறாங்க, தூங்கும் போது சொர்க்கத்தை பார்க்குறாங்க, மரணிக்கும் போது சொர்க்கத்தை பார்க்குறாங்க, தொழுகையில் தண்ணி கட்டாலும் சொர்க்கத்தை பார்க்குறாங்க. உள்ளத்தில் சொர்க்கத்தை பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் அந்த உள்ளத்தை திறந்து கொடுத்தான். அதான் அந்த ஈமான் உள்ளுக்கு போயிருக்கிட்டு அர்த்தம். ஈமானுடைய அந்த பிரகாசம் உள்ளுக்கு போயிருக்கிட்டு அர்த்தம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி போறாங்க, தீனுடைய தாவத்துக்காக போறாங்க. அந்த நேரத்தில் தீனுடைய விரோதிகளுக்கு முன்னால அல்லாஹ்ன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கலிமாவை வைக்கிறாங்க. அவெல்லாம் கடமானம். நம்ம நிறைய சம்பவத்தை பார்க்குறோம். சம்பவம் சொல்றது, சம்பவம் டிக்காய் பண்ணுறதுக்கு அல்ல, சொல்றதுக்கு அல்ல. அது எங்களை இது உபப்பித்த பிஹி புஆதக சொல்றோம். நான் நஃப்ஸு அலைக மின் அன்பாஇ ருஸுல் மா நுபப்பித்த பிஹி புஆதக. உங்களுக்கு நபி நாங்கள் சம்பவங்களை குர்ஆனில் சொல்றோம்னா நபிமாருடைய சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் நபியுடைய ஈமானை ஸ்திரப்படுத்துறான். அப்ப ஈமான் எப்படி வரும்? ஈமான் எப்படி வரும்? நல்லோர்களுடைய இதுக்கு முன்னால வாழ்ந்தவருடைய வரலாறுகள், ஈமானிய வரலாறுகளை நாங்கள் படிக்க கேட்க அதனுடைய ஈமானுடைய ஒளி என்ற உள்ளத்துக்கு வரும். நாங்கள் நிறைய பார்க்குறோம் வரலாறுகளில், சம்பவங்களில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணத்தில் இருக்கிற நேரம் சரியான டயர்டாயிட்டு அங்கே இங்கே நிறைய வெயில் காலம் பார்த்தா ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் பார்க்குறாங்க ஒரு சாபாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜமாத், ஒரு கூட்டம். அப்போ கடும் வெயில் எழுச்சிறாங்கன்னா ஒரு வினலை நோக்கி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்னுடைய வாழை ஒரு மரத்தில் கொழுவிட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறார். சஹாபாக்களும் அங்காங்க திரும்பி கலங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறாங்க. இதை ஒரு யகூதி, ஒரு காஃபிர் நோட்டம் விட்டு கொண்டு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நாம தான் பெரிய ஒரு வீரன் என்று எண்ணிக்கொண்டு கற்பனை பண்ணிக்கொண்டு என்ன செய்யலாம்னா மெதுவாக வந்து நபியுடைய கொழுவிருந்த வாழை தூக்கிடுறான். வாழை தூக்கிட்டு அவன் ஒரு பெரிய சத்தம் போடுறான், மையம் நோ கமி. மௌலானா அபுல் ஹசன் அலி நபி ரஹ்மத்துல்லாஹி இந்த கசஸ் நபியில் இந்த சம்பவத்தை கொண்டு வர்றார். ஒவ்வொரு கிதாபுல ஒரு மாதிரி வார்த்தை எழுதி சுருக்கம் என்னன்னா, இப்போ யார் உங்களை பாதுகாங்க, கையில் எந்த கையில் உங்களோட வாழ்க்கை யாரும் பாதுகாக்கிறா? அவங்க தூக்கம் படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, வாழ் யஹூதியில கையில் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா, அல்லாஹ்வுடைய நபி இல்லையா? அவங்க சொன்ன ஒரே வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவனோட கையில் உள்ள வாள் அப்படியே குழுங்குச்சு. கையெல்லாம் அவனோட சக்தி இழந்த மாதிரி வாழ் விழுந்துச்சு, தடமாறுறான் விழுந்துச்சு. வாழ் விட ரசூலுல்லாஹி வாழ் எடுத்தாங்க. இப்போ எடுத்து கேட்குறாங்க, இப்போ ஒன்றை பாதுகாக்கிற யார்? அவன் அவன் மண்ணு எடுத்து முறையிடலாம், பெரிய கும்பிடுறாங்கிறாங்க. உங்களை தவிர இந்த இடத்துல என்ன பாதுகாக்க யாருமே இல்லை. நீங்கள் நம்பி அல்லாஹ் ரசூல்டா ரசூலா மன்னிச்சிடுவாங்க, கரிமாசல் இஷ்டாக்குவாங்க. எதுக்கு சொல்கிறோம்டா,
அல்லாஹ் என்ற வார்த்தை சாதாரண ஒன்று அல்ல. எப்ப அல்லாஹ்ட தீன், அல்லாஹ்ட ஈமான், விசுவாசம், நம்பிக்கை எங்களோட உள்ளத்துல ஆழமா வந்துடுமோ, அல்லாஹ்ட அந்த தீனுடைய தாற்பயங்களை எங்களை கண்கூடாக நாங்கள் வாழ்க்கையில காண ஆரம்பிச்சோம். சாதாரண விஷயம். அந்த சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹ் ஞாபகம் வர்றது பெரிய விஷயம். அல்லாஹ் ஞாபகம் வர்றது பெரிய விஷயம். இக்கட்டான கட்டங்களில் மனுஷன் இருக்கிற நேரம் அவன் கூடுதலாக எதோட தொடர்பு வச்சிருக்கிறானோ, எதோட அவன் மைண்டில் சிந்தனையில் பதிஞ்சிருக்கிறதோ, எதனுடைய மகத்துவம் உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறோ அவனுக்கு ஆழம்பக்கம் தான் சிந்தனை போகும். இப்படி இருந்தால் இப்படி செஞ்சால் நல்ல டக்குன்னு அதை தான் யோசிப்பான். இது சாதாரணம் இல்லை. இப்போ நாம் நினைக்கிறோம் இல்லையா, களிமா கடைசி நேரத்தில் சக்கராத்தில் களிமா சொல்லி மவுத்தாவோட எல்லாருக்கும் ஆசை தானே, நல்லா நசீபா போகணும் எல்லாருக்கும். ஆனால் நடக்கும் யாருக்கு தெரியுமா? களிமாவோட தொடர்பு வச்சுக்கொண்டார்கள். இரவெல்லாம் பகலெல்லாம் அல்லாஹ் மறந்து நீங்க மறந்து எங்கேயோ சுற்றி தெரிஞ்சு போட்டு கடைசியில் வந்து களிமாவோட மௌத்தான 1000 கோடிக்கணக்கில் சொல்லி கொடுத்தாலும் வர வாயில களிமா வராது. அல்லாஹ் கூட்ட போட்டு கூட்டிடுவான். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சாலே தெரியும், அவர் மீது அல்லாஹ் கருணை காட்டினாலே தெரியும், ஏதாவது ஒரு அல்லாஹ் அவங்களை புரிஞ்சிக்கும். இப்போ சாதாரண விஷயம் இல்லை. நீனுடைய விஷயங்கள் என்பது நாங்கள் நினைக்கிற மாதிரி சிந்திக்கலாம், அடைஞ்சிக்கலாம், களிமாவோட மௌத்தாகிக்கலாம், வார்த்தை நான் ஒழிஞ்சு கொள்வேன், அது நடக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது அறிக்கணும். அதை நான் சொல்ல வந்த விஷயம், தீன் என்றா என்னென்று விளங்கணும் என்றால், தீன் என்றா வாழ்க்கை சுருக்கம். தீன் என்றால் நடைமுறை வாழ்க்கை. நாங்கள் இன்னைக்கு தீன் என்றால் குறிப்பிட்ட பதிவு தான் யோசிக்கிறோம். தீன் என்றால் நடைமுறை வாழ்க்கை. என்னுடைய பேச்சின் தீன் தான், என்னுடைய இருப்பு, எழுப்புதல், பார்வை, கேள்வி, சகலத தீன் தான். ஏன் பார்வைக்கு அல்லாத கட்டை இருக்கா இல்லையா? எதை பார்க்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? எதை பார்க்கக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? பார்வையில வாஜிப் இருக்குது, பர்வ் இருக்குது, பார்வையில ஹராம் இருக்குது, பார்வையில மக்ரூ இருக்குது, பார்வையில முபாஹ் இருக்குது, எல்லாம் இருக்குதானே. பார்வையில சுன்னத் இருக்குது. அப்போ பார்வை இன்னைக்கு நாங்க தீன் நம்முடைய நடைமுறை, நம்முடைய வாழ்க்கையை தீன் என்று எடுத்துக்கொண்டா அதான் யதார்த்தம். அல்லாஹ்வுக்கு அடிப்படையில் லேசாயிருக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் பார்க்க மாட்டோம். நப்சு தூண்டும் பாருன்னு சொல்லி டக்குன்னு உள்ளத்தில் இருக்கிற ஈமான வெளிச்சம் டக்குன்னு ஒரு அடியோடு அடிக்கும். பார்க்காத அல்லாஹ் ஒன்று ஒரு ஒரு அதாவது பைபிஸ்டேக்கை பார்க்குற அல்லது ஏதாவது ஒரு இலட்சியம் பார்க்குற விஷயம் வேறு. அலிவாக சொன்னாங்க, அலி இல்லா தூத்துடி நவரத்தன் நவரா கை நிலக்கல் ஊழா ஒரே சிலக்கல் உக்ரா. அலி நீங்கள் ஒரு பார்வை டோட்டல போறீங்க, மாறுபட்டுட்டு உடனே தாழ்த்தி கொள்ளுங்க, அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன் நன்மை கிடைக்கும்? என்ன பார்வை? தரமான ஒரு பார்வை. திடீர்னு பார்வைட்டு உடனே தாழ்த்துறாரு கண்ணு பார்வையை. என்ற வசனத்தை மூமிங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வாங்கன்னு சொன்ன அந்த கட்டளையை இவர் அமல் செஞ்சதால அவருக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் 2வது பார்த்தா அதுக்கு தீமை தான் கிடைக்கும். எனவே சகோதரர்களே, தீன் என்ற அந்த சொல்லு கூட எங்களுடைய வார்த்தை பிராக்டிக்கல். சூரா ஃபாத்திஹால நாங்கள் என்ன ஓதும்? மாலிக் யௌமி தீன். நாங்கள் அந்த யௌமி தீனுக்கு தப்சீரில் சொல்லுவாங்க கியாமத் நாளின் அதிபதி. மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது. அதுக்குரிய விளக்கம் என்னண்டா, கியாமத் நாள்ன்றது நேரடி வார்த்தை அல்ல தீனுக்கு. தீன் என்றால் உலகத்தில் செஞ்ச செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளுக்கு கூலி கொடுக்குற ஒரு நாள் யௌ. அது யௌ. அந்த நாள் எதுக்கு கூலி கொடுக்கப்படுது? இந்த நடைமுறையாக வாழ்ந்துட்டு போன அந்த தீனுக்கு, அந்த செயல்பாட்டுக்கு, அந்த செயல்பாட்டுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நாளின் அதிபதி அல்லாஹ்னு சொல்றோம். மாலிக் யௌமி தீன். அப்ப தீன் தான் நடைமுறை, பிராக்டிக்கல் வாழ்க்கை. சொல்லுவாங்க பழமொழியில, கமா ததீனு துதானு. நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ, எப்படி உங்களோட செயல்பாடு இருக்கிறதோ அதே மாதிரி தான் உங்களோட நடந்து கொள்வாங்க.
எங்களோட பெற்றார்களோட, எங்களோட உஸ்தாமார்களோட, எங்களோட மூத்தவங்களோட நாங்கள் மரியாதையை ஒழுக்கமாக நடந்தால் எங்களுக்கு பின்னால் வர எங்களோட மாணவர்களும் எங்களோட பிள்ளைகளும் எங்களுக்கு மரியாதையை நடப்பாங்க. நாங்கள் ஒபசிட்டா நடந்தால், சூழ் அளவாக நடந்தால், ஒழுக்கக்குறைவாக நடந்தால் எங்களோட பிள்ளைகளும் எங்களுக்கு பின்னுள்ளவங்களும் எங்களுக்கு அதே மாதிரி நடப்பாங்க. கமா ததீன் துதானு. அப்போ இந்த இடத்துல ததீனு துதான் என்ற வார்த்தை தீன் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அப்போ தீன் என்ற எங்களோட நடைமுறை, எங்களோட செயல்பாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் தான் தீன். இந்த நடைமுறை செயல்பாடுகளை ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான், எங்களை பாதுகாக்கிறதுக்காக. அதை அவன் பொருந்துற மாதிரி நாங்கள் பயன்படுத்துறதுக்காக அதை தந்திருக்கிறான். அந்த பொருந்துற மாதிரி பயன்படுத்துறதுக்கு தான் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் எல்லாம் தந்திருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மூலமாக. நபியுடைய அந்த ரோல் மாடல், நபியுடைய உஸ்வத்துல் ஹஸனா, முன்மாதிரி. இன்றைக்கு உலகத்தில் யார் யாரையெல்லாம் நாங்கள் எங்களை பின்பற்றி கொண்டு போகிறோம், யாரையோ பின்பற்றி கொண்டு போகிறோம். அவரோட நட, உட, பாவனை, சிரிப்பு, முடியிலிருந்து, உடையிலிருந்து யாரையெல்லாம் பின்பற்றி கொண்டு போகிறோம். எல்லாம் பாதுகாப்பு. தீன் அறிந்து கொள்றதுக்கு, தீனை நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த அந்த நடைமுறையாக உயர்ந்த நடைமுறை அஹ்ஸனுல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உயர்ந்த சிறந்த நடைமுறை நபிகளுடைய வாழ்க்கை முறை. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் அந்த தீன் எடுக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால் அது எதுவும் பெருசு இல்லை. அல்லாஹ் அக்பர் சொல்லி போட்டு விடுறது மட்டுமல்ல, வார்த்தையில் சொல்ற மட்டுமல்ல, அல்லாஹ்வின் எப்பயும் அக்பர் தான், அவன் பெரியவன் தான். நான் வயலில் இருந்தாலும் அவன் தான் பெரியவன், நான் கடலில் இருந்தாலும் அவன் தான் பெரியவன். என்ற போஸ்ட் பெரியவனும் இல்லை, நான் உழைக்கிற தொழில் பெரியதும் இல்லை, எதுவும் பெரியதில்லை. வேறும் வானம் பூமியை படித்த ரப்புல் ஆலமீன் அரசுடைய அதிபதி அவன் தான் பெரியவன். அம்மா சகோதரர்களே, இல்லை எங்கட உள்ளத்துல நிறைய ரப்புகள் வந்துட்டு, எந்த ரப்பு வரணுமோ அந்த ரப்பு வரல உள்ளத்துல. ஆனால் நிறைய ரப்புகள் உள்ளத்துல குடிகொண்டு எங்களோட பதவி பட்டம் ஒரு ரப்பா இருக்கு. நாங்கள் எங்களோட பதவி பட்டத்தில் இருந்து கொண்டு எங்களோட ரப்பை மறந்துட்டோம். நாங்கள் ஒரு போஸ்டில் இருக்கிறோம், ஒரு இடத்தில் இருக்கிறோம். படைச்ச ரப்பு அழைக்கிறான், படைச்ச ரப்புடைய கட்டளைகளை சுத்திக்கிட்டே இருக்குது, கடலைகள் கட்டளைகள் சுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ இவர் கதலையில் உட்கார்ந்து கொண்டு கையை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இவர் ரப்பாகிறார், மத்தாக்களுக்கு ஓடல் போடுறாரு, படிச்ச ரப்ப மறக்கிறாரு, செய்கிற அநியாயத்தில் செய்கிறார். இவர் ஒரு பொறுப்பாளராக இருந்தால் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு அவருக்கு கீழடிக்கிறவங்களுக்கு என்ன நீதி செய்யணுமோ, என்ன கடமைகளை செய்யணுமோ அதில் உதாசீனம் செய்கிறாரு, அல்லாத கட்டளைக்கு மாற செய்கிறார். அவர் ரப்பாயிட்டாரு. அல்லது அவருடைய அந்த பதவி பட்டம் அவருடைய உள்ளத்தில் நீதான் இப்ப பெரியார், நீ இப்ப தொலை தேவையில்லை, நீ எனக்கு பள்ளிக்கு போக, அது சாதாரண ஏழைகள் மக்கள் தான் பள்ளிக்கு போற, நீ இப்படியெல்லாம் தீத்தாரியா வாழ தேவையில்லை, நீ நபியுடைய அல்லாவால பொருத்தி கொள்ளப்பட்ட அந்த சுண்ணத்தான நடைமுறையை நீ வைக்க தேவையில்லைன்னு அவருடைய மனசு நஷ்டம் செய்யுது, அவரை தூண்டிட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்கு. உலகத்தில் இருக்கிறதா இல்லையா நடைமுறை? அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு எங்களோட உள்ளத்துல அப்படிதான் ரப்பா இந்த இதே மாதிரி தான் சிவகாம உள்ளத்திலே வந்துச்சு. ஆனா ரொம்ப ஆளாண்டி சொன்னான். என்னது காரணம்? அவன் பார்த்தான் இந்த உலகத்துல நிறைய படை பலங்கள், எல்லா பலங்களும் இருக்கு, எல்லா அதிகாரங்களும் இருக்கு. நாம ஒரு கட்டளை ஓடரோட போட்டோம்னா எல்லாம் கட்டு போடுறோம். அப்படித்தான் சொன்னான். அதே மாதிரி நைட்லாம் இந்த ஊக்குவில மாறி இருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன இல்லை, நான் சரி அனரம்ப கும்பிடாத சொன்னான். இன்னைக்கு நம்ம அதான் பாதாளப்படும் வார்த்தையால் சொன்னாட்டி செயலால் அனரம்ப கும்பிடாதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.
என்ற தொழிலை விட்டு போட்டு எனக்கு தீனுக்குள்ள வரையலாம், பள்ளிக்குள்ள வரையலாம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை எடுத்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட மனசு எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாப்போம். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் நல்லடியார்கள். தீன் என்றது அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட உலக வாழ்க்கையை பாதுகாத்து எங்களோட கபர் வரைக்கும் ஹஷர் சிராத் கியாமத் வரைக்கும் சிறப்பாக ஒரு சேர்க்கிறதுக்காக தரப்பட்ட உன்னத வாழ்க்கை இதுதான் தீன். இப்ப இந்த தீனுடைய மட்டம் எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? இப்ப நாங்கள் கணக்கெடுத்து பார்ப்போம். உண்மையில் இதெல்லாம் நான் விளங்கப்படுத்தவும் என்னால் இயலாது. ஆனா குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள தீனை விளங்கவும் இயலாது. இதெல்லாம் தான் ஞாபகம் கூட்டல் தானே தவிர வேறொன்றும் இல்லை. அது சகோதரர்களே, அதன் அடிப்படையில் இந்த இப்ப தீனில் என்ன விளைவிச்சு நான் மற்ற உசுலுக்கு மாற்றமா வரல. அல்லாட கட்டளை உசுலோடைய வாழ்க்கை அதெல்லாம் என்னது 24 மணி நேர செயல்பாடுகள் இல்லை வரணும். இப்ப அந்த தீனை நாங்கள் எப்படி நிலைநாட்டுறது, எப்படி செயல்படுத்துறது, எப்படி செயல்படுத்துறது? உண்மையில் ஆசைதான். ஒரு நோயாளி பெட்டில் படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு, எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க, அதை கடிக்கிறாங்க, இதை கடிக்கிறாங்க, பாருங்க எனக்கு ஒன்றும் கிடைக்கல, டைமுக்கு தான் சாப்பிட்றாங்க, எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க, ஒரு லிமிட் தான் சாப்பிட சொல்கிறாங்க, அங்கே எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஆசை தீன்படி நடக்கணும்ட்டு அந்த ஈமான் வெளிச்சம் நமக்கு சொல்லித்தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதை எடுத்து நடக்கிறதுல எங்களுக்கு ஒரு சில முட்டுக்கட்டைகள், சில பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. வெளியில பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு ஒரு பாரமா விளங்கு. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா ஒரு உதாரணத்தை சொல்றேன். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு வெளிரங்கத்துல பாருங்க, இந்த வட்டி இருக்குதான், வட்டி அதுக்கு சொல்ற அரபுல ரிபா. ரிபான்ற சொல்லுக்கு தமிழ்ல நாம மொழிபெயர்க்கிறதா வளர்ச்சிட்டா இருக்கும். மொழிபெயர்க்கிறதா ரபா எதுனா வளர்றதுல இருக்கும். அப்ப ரிபான்னா வட்டி, வளர்ச்சி அல்லது ஜியாதா, அதிகரிக்கிறது. இன்னைக்கு மக்கள் உலகமே வட்டியில மூழ்கி இருக்குது. எதுக்காக? அவங்க நினைக்கிறாங்க இந்த வட்டி வளருது, இந்த வட்டி நம்மளோட பொருளாதாரத்தை வளர்க்குது, நம்மளை உயர்த்துது என்று நினைக்கிறாங்களா இல்லையா? நான் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் வட்டியை அழிப்பான். அல்லாஹ் சொல்றான் இந்த வட்டியை நாங்க அழிப்போம் என்று உலக மக்கள் சொல்றாங்க, நினைக்கிறாங்க, செயல்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. வட்டி தான் எங்களோட முதுகெலும்பு, பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு. அதனால நிறைய வட்டி கிடைக்கும், வட்டியுடைய முயற்சி. இப்ப இதை நாங்கள் ஏற்றுக்கொள்றது கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் வெளிரங்கத்தில் கொஞ்சம் மாறமாக இருக்கிறது இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? அது வட்டி வளர்ற மாதிரி நல்லா சொல்ற வட்டி அழிக்கிறது. அப்போ அழிக்கிறதுன்னா வட்டி வளர்ச்சி இல்லைன்னு அது அர்த்தம். யதார்த்தத்தில் வளர்ச்சி இல்லை, சும்மா அந்த உயிர் இல்லாதவரை போல. அப்ப இது மாதிரி தான் சில விஷயங்கள், தீவுடைய விஷயங்கள் எங்களுக்கு வெளிரங்கமான பார்வையில, குறுகிய கண்ணோட்டத்துல பாரம் போல இருக்கும், பாரம் போல இருக்கும். அல்ல இபாதத்தை பற்றி சொல்ல போல முனாஃபிக்குகள் ஈமான்ல புறப்பாடு உள்ளவங்க தொழுகைக்கு இருந்தால் சோபரியா நிற்பாங்க. ஏன்? தொழுகையுடைய யதார்த்தம் மகத்துவம் இல்லாதால, அந்த வெளிச்சம் மகத்துவம் இல்லாதால தொழுகைக்கு வந்தால் கூட சோம்பரித்தனமாக நிற்பாங்க. அல்லாஹ் சொன்ன விஷயம், அல்லாஹ் பாதுகாக்கப்படும். சில நேரங்கள் நமக்கும் அப்படி நடந்துடலாம், பாரம் போல விளங்கும். ஆனால் உண்மையில் அது பாரமா
இல்லை, அது பாரம் இல்லை. இப்படி பொருளாதாரத்தில் ஜக்காத்தை கொடுக்கன்னு சொன்னா, தர்மம் சதக்கா செய்யண்டா தன்னை பொருளாதாரத்திலிருந்து அப்படி கலட்டி பிச்சு எடுக்கிற மாதிரி என்ன அப்பா அப்படிதான் நினைச்சாங்க. வேற காரணம் அப்படிதான் நினைச்சாங்க. விளையாட்டு நசிப்பிட்டம் நசினியா மூசாலேசில் சொன்னாங்க, அப்போ அவரோட பொருளாதாரத்தில் அல்லாட ஹக்கொன்றைக்கு அதை கொடுத்துருன்னு சொன்ன நேரம் சொன்னாங்க. அப்படி இல்லை, அது என்ன பொருள் சொன்னான், இன்னமா ஊட்டிட்டு வளரை நான் எந்த அறிவை கொண்டு முயற்சியை கொண்டு நான் செஞ்சேன்னு சொன்னேன். இப்படி பொதுவாக பார்க்க போட சில விஷயங்கள் வந்து தீனுடைய விஷயங்கள் பாரம் போல தெரியும். ஆனால் அந்த பாரம் போல தெரிகிறது எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு ஒரு சோதனை. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இது ஒரு சோதனை. அதை உடைச்சிட்டு நாங்கள் போறோமா இல்லையா? இந்த சோதனையில வெற்றி பெறமா இல்லையா? உதாரணம் ஹஜ்ஜுடைய மாசம் தானே, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். குர்பானி எப்படி வந்துச்சு, உலகை எப்படி வந்துச்சு? ஒரு குடும்ப தியாகமா இல்லையா? என்ன பின்னணி? ஒரு குழந்தைய அடுத்து கொடுக்கறதுக்கு இஸ்மாயில் அடுத்து படிக்கிறதுக்கு தான் கட்டளை வந்துச்சு. எவ்வளோ பாரமான விஷயம், ஒரு குழந்தைய அறுக்கிற சாதாரண விஷயம். இங்கே அல்லாத கட்டளையை இவர் உட்படுத்துறாரா? கண்ட புத்திய கண்ட குழந்தையுடைய விஷயத்தை பக்கம் உள்ளத்தை சாய்க்கிறாரா? எந்த கட்டளையை தூக்கி முன்னுக்கு இருக்கிறாரா? இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தாரான்னு அல்ல சோதிச்சார். அல்லட நோக்கம் இருக்கிற அறுக்கணும்னு. ஆனால் இந்த சோதனையை கொடுத்தார் வெற்றி பெறதுக்காக. இது போல தீவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறும் போலதான் விளங்கும். சுகோவுக்கு எழுதிட்டு வாரது, காய்ச்சலுக்கு எழுப்புறதெல்லாம் கொஞ்சம் பாரமாக தான் இருக்கு. அதான் எல்லாரும் நமக்கு லேசாக்கி தரணும். நல்லா எல்லா விஷயங்களையும் தீவுடைய காரியங்களை நம்ம அந்த சகோதரர்களே தீவுடைய விஷயங்கள் ஒரு பாரம் போல தோட்டம் அளித்தாலும் நாங்கள் நினைக்கணும் நாளை உடைச்சுக்கிட்டு போகணும். அல்லாஹ் என்னை சோதிக்கிறதுக்கு நான் இதை வச்சிருக்கிறேன். இந்த அடிப்படையில் ஒரு பத்தின அலைமை பாவம் தீன ஈமான பாதுகாத்து கொண்டதுக்கு ஒரு கூட்டம் அசாபுல் கஹ்ஃப் அந்த கூட்டம் கஹ்ஃப் வாசிகள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஈமான பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க ரெடியாகினாங்க, தயாராகினாங்க. இது பாவம் ரெடியாகினாங்க. ஒய்யா பொத்து மிரசா நீங்கள் தொழுகைக்கு ரெடியானா தயாரானா. அதே போல காமு அவங்க ரெடியாகினாங்க ஈமான பாதுகாத்து கொள்ள. அவங்க ரெடியாகின நேரத்தில் அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல ஒரு ரமத்தினாலே அவரோட உள்ளத்துல அல்ல ஒரு சிடகாத்திரத்தை கொடுத்தாங்க, உறுதியை கொடுத்தாங்க. தீவுடைய காரியங்கள் வரும்போதும் எங்களுக்கு பல சிந்தனைகள் மாறும் போல தோட்டம் அளிக்கும். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய கல்கில் ஒரு ஆள் தான். நான் நபி இல்லாட்டியும் சஹாபி இல்லாட்டியும் நானும் அவங்கள கூட ஒரு மனிதன் தான். ஏன் அந்த ரப்புல் ஆலமீனுடைய உதவி எனக்கு வராது? ஏன் அல்லாஹ் பிரிச்சிருக்கிறானா? உதவியை இவங்களுக்கு தான் செய்வோம். அல்லாஹ் உதவிகளை செய்யறதை சொல்லிக்கொண்டு ஒகதாலிக்க ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன் ஒகதாலிக்க நுந்தில் மூமினீன், இப்படித்தான் நாங்கள் நைமார்களுக்கு உதவி செஞ்சதை போல மூமின்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம்னால சொல்லியிருக்காங்க. அப்போ மூமின்களுக்கு எக்காலம் உதவி இருக்குது, பயப்பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? வார சிந்தனைகளை அப்படியே வச்சு ஒரு ஒரு தயாராகணும், அதுக்கு ரெடியாகணும், எழும்பணும். இப்படி எழும்பும் போது அல்லாஹ் தஆலா நிலைமைகளை சீராகும். அன்பான சகோதரர்களே, ஏராளமான சம்பவங்கள் சொல்லி சொல்லி நேரத்தை நான் கழிக்கிறதுக்கு விரும்பலை. இது 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 இந்த இந்த பகுதியில் நீங்கள் சிந்திங்க. என்னை விட நிறைய அனுபவப்பட்டவங்க இருப்பீங்க, நிறைய படித்தவங்க இருப்பீங்க, நிறைய இந்த விஷயங்களை அறிஞ்சவங்க இருப்பீங்க. ஒப்பிட்டு பாருங்க, தலப்பர் பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தீனம் தந்திருக்கிறார். இன்னைக்கு மக்கள் முன்னேற்றத்துக்கு விமோசனத்துக்கு எந்த தீன அடிப்படையை எடுக்கணுமோ அதை தூக்கி விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கிறாங்க. காணல் நீரை நோக்கி போயிருக்கிறதால விமோசனமே இல்லை, வெற்றியே இல்லை. யார் எடுத்தாலும் சரி, எங்க எடுத்தாலும் சரி, கொஞ்சம் கூட்டல் அல்லாஹ் தஆலா இதை சிந்திக்கிறதுக்கு விளங்குறதுக்கு
பல்ல அவ்வளோ அலைஹாபின் நவாஜி சொன்னாங்க. அவங்க நபியுடைய வழிமுறைகளை, சாபாவுடைய தீவுடைய வழிமுறைகளை நீங்கள் கடவாய்கள் பல்லால் எப்படி கப்பி குடிப்போமோ அதுபோல தீனை கப்பி குடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு பயங்கரமான காலம். ஈமான் நூந்து போகக்கூடிய, அணைந்து போகக்கூடிய காலம். காபிலாத ஜமல், நெருப்பு தரல கையில வச்சிருக்க ஏழாது, அப்படிப்பட்ட பயங்கரமான காலம். ஈமான தீனை பாதுகாக்கிறது அப்படி கஷ்டமான காலம். இன்றைக்கு தீன துனியா நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. துனியா நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. அதனால தீன் இன்றைக்கு அப்படியே கீழே போய் கொண்டிருக்கிற காலம். அதான் பாதுகாக்கணும். ஒரு காலம் வருமா தொழுகை பிரிக்காதான், ஒன்றும் பிரிக்காது, ஜகாத்து பிரிக்காது, எல்லாம் மறந்துடுவாங்க மக்கள். மூதாதையர்கள் சொல்லுவாங்களா, நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். மூதாதையர்கள் அந்த முக்கியம் வயது போன 7வது அந்த வயது போன காலத்தில் செல்லுவாங்களாம். அவங்க நாங்கள் எங்களோட இளம காலத்தில் எங்களோட வாப்பம்மா எங்களோட மூதாதையர்கள் சொல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கணும், கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வார்த்தை. யார் சொல்லுவாங்க? வயது போன மூதாதையர்கள் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களோட இளம காலத்தில் எங்களோட மூதாதையர்கள் சொன்னதை இப்படி கேட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் ஒன்றும் இருக்காது அமல். தீன் இன்ன தீன பத வரிபா, தீன் பரதேசியாக வந்துச்சு. அதே மாதிரி பின்னாலே எப்படி வரும்? பசூபாலில் உறவா. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தீனை பாதுகாக்கிறதுக்காக அந்த முழு முயற்சியை, வாழ்க்கையை செலவழித்து பயன்படுத்தி வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு உழைக்கிற கொஞ்சம் சொற்ப பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் அல்லாஹ்வுடைய தீனை எந்த வாழ்க்கையில பாதுகாக்கணும், குடும்பத்தில் வாழ்க்கையில பாதுகாக்கிற நோக்கத்தில் வெளியாகி போறான். ரப்புல் ஆலமீன் அவருக்கு மஷாரட்சி பதூபாலி உரபா. இந்த மாதிரி பரதேசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூபா என்ற சொர்க்கம் கிடைக்கும், நற்செய்தி கிடைக்கும். மக்கள் எதையெல்லாம் தீன் என்று விளக்காம பசாதாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இஷ்டப்பிரகாரம், அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில சீர்திருத்தோடும் என்ற நோக்கத்தோடு இஸ்லாம் என்ற அந்த தீனுடைய உழைப்ப பணியை செய்யக்கூடிய மக்கள் தான் அன்புக்குரிய சோழர்களின் அடிப்படையில் அந்த பரிசுத்த வாழ தீனை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டியது தலையாய கடமை அறிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த அடிப்படையில் தீனுடைய முயற்சிகள் பரவலாக நடந்துகிட்டு இருக்கிறது. பரவலான முயற்சிகள் மாஷால்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஜமாத்துக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இதை சடங்கு எடுத்துக்கொள்ளாங்க. பாரம் போகிறோம், பேசுகிறோம், கலைக்கிறது இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக, ஒரு நோக்கமாக, குறிக்கோளாக எடுத்து நாங்கள் முயற்சி செய்கிறதுக்கு எல்லாரும் தயாராக முயற்சி. இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கூடிய சீக்கிரம் சொல்லுங்க 4 மாதம் 4 மாத வகுத்து போகிறதுக்காக நல்லாப்பா. வெளிநாட்டு ஜமாத் போகக்கூடிய சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு வீச்சாங்க. முதலாவது வெளிநாட்டு ஜமாத் போகக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு சொன்னால் 4 மாதத்துக்கு அதான் விஷயம் அல்லாஹ் அவங்கள கபூல் செய்வானா, அவனை நீயத் அல்லாஹ் தஆலா கபூலாகி கொடுப்பானா, அல்லாஹ் அவங்களே கபூல் செய்வானா, போகக்கூடிய சகல வசதிகள் வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பானா. வேறு சொல்லு. சென்ற கிழமை நடந்த ஜோடிலே நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கிறது எப்படியாவது எல்லா நிலையிலும் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி பாடுபட்டால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபித்னாக்களும் தனியக்கூடியதாக இருக்கு. இப்போதான் இருக்கிற வாழ்க்கையில் அந்த உயர்தரமான தீனை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதார வசதியை தந்திருப்பான். அது ஒரு அடிப்படை அல்ல. ஆனால் அல்லாஹ் தந்திரிக்க எதுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தீனுக்களை பயன்படுத்திருக்கான். நாங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் குடும்பமும் அல்லாஹ்வுடைய தீன் தான், அதை மறுக்கல. தொழில் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தீனோட பகுதி தான், அதை மறுக்கல. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீன் மக்களுக்கு பற்றியில் வங்கி போகிற காலத்தில்
நாங்கள் அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு இதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது இருக்கிறே ஆகப்பெரிய உண்டாகிடுவோம். சொல்லுங்க நிஷா. சொன்னாங்க ஒரு மனிதர் ஒரு குதிரையை வளர்க்கிறாரு, அல்லாஹ் பாதையில இதை பயன்படுத்தணும் என்று வளர்க்கிறாரு. அல்லாஹ்வுடைய ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி எனக்கு கிடைக்கும், சவாதிக்கு சொர்க்கம் இருக்கு என்ற நம்பிக்கையில வளர்க்கிறாரு. அது போடக்கூடிய விட்ட மலம் தளம் சகல கியாமத்து நாளில் மீசாதி யோகம் கியாமா நொறுக்கப்பட மாட்டார். எங்களை ஒன்றும் வீணாக அல்லாஹ் பாதையில் எங்களை ஒவ்வொரு மூச்சும் அங்கே நெருக்கப்படும், ஒவ்வொரு வேர்வையும் நெருக்கப்படும். நாங்கள் இழக்கிற ஒவ்வொன்றும் அது இழப்பு அல்ல, அது முன்னேற்றத்துக்கான சமூகத்தினுடைய இஸ்லாத்துடைய முன்னேற்றத்துக்கான வழியாக இருந்து கொண்டு. ஆனால் இன்ஷால்லா வசதி உள்ளவங்களும் சரி வசதி இல்லாதவங்களும் சரி சொல்லுங்க. அல்லாஹ் தாலா தந்த வசதி எவ்வளோ காலத்துக்கு இருக்குமோ தெரியாது, அல்லாஹ் தாலா தந்த ஆரோக்கியம் எவ்வளோ காலத்துக்கு இருக்குமோ தெரியாது. இப்போ எங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்ல சக்தி இன்னும் கொஞ்சம் காலம் போகல நாங்கள் நடப்போமா தெரியும். எங்களுக்கு சிந்திக்கிற செயல்படுற ஒரு தன்மை இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் போகல சில நேரம் நாம் பேசுறது நமக்கு விளங்காம இருக்கும். சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பேசுறீங்க, விலங்கியா பேசுறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிற என்ன சில அப்தல் உண்டாகிறோம். எல்லாம் பாதுகாப்படும் ஆக்கியத்தை அல்லாட்ட கேட்கணும். ஆனால் அல்லாடைய ஞாபகம் இருக்கிறது, அதனால் அது இருக்கிற காலத்தில் பயன்படுத்திக்கணும். ஞாபகத்தானி மகபூல் பீஜிமா கசீரம் என்னன்னா தகவல் மரா ரெண்டு ஞாபகத்துகள் வைக்கிறார். பிரதான ஞாபகம் ஆரோக்கியம் சரியா பயன்படுத்த வேண்டிய في سكون وسودة. فقال يا عمر رضي الله عنه وهو كنا أحوج إلى غير هذا أن تأمرني بحسن الأداء وتأمره بحسن اتباعه. اذهب به يا عمر فأعطيه حقه وزده 20 صاعا من تمر مكانه ما رعته. قال زيد فذهب به عمر رضي الله عنه فأعطاني حقي وزادني 20 صاعا من تمر. فقلت ما هذه زيادة يا عمر؟ قال أمرني رسول الله صلى الله عليه وسلم أن أزيد كما كان ما رعته. قال وتعرفني يا عمر؟ قال لا. قلت أنا زيد بن سعد. قال الحب. قلت الحب. قال فما دعاك إلى أن فعلت برسول الله صلى الله عليه وسلم ما فعلت؟ وقلت له ما قلت. قلت يا عمر لم يكن من علامة نبوة شيء إلا وقد عرفت بوجه رسول الله صلى الله عليه وسلم حين نظرت إليه إلا اثنتين لم أخبرهما منه يسبق حلمه جهلا ولا تزيده شدة الجهل عليه إلا حلما. وقد أخبرتهما فأشهدك يا عمر رضي الله عنه أني قد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا وأشهدك أن شطر مالي إني أكثر مالا صدقة على محمد صلى الله عليه وسلم. قال عمر أو على بعضهم فإنك لا تسعهم. قلت أو على بعضهم. فرجع عمر رضي الله عنه زيد رضي الله عنهما إلى رسول الله صلى الله عليه وسلم فقال زيد رضي الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وآمن به وصدقه وبايعه وشهد معه مشاهد كثيرة ثم توفي في غزوة تبوك مقبلا غير مذنب رحمه الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய நற்குணங்களும் மனிதர்களுடைய ஹிதாயத்திற்கு நேர்வழிக்கு காரணமாக அமைந்தது என்ற தலைப்பு கீழால ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பந்தமாக யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சம்பவத்தை செஞ்சுகிறாங்க. தபரானியில் வரக்கூடிய ரிவாயத் அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினானோ அப்ப நம்ம ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நபித்துவ நபுவத்துடைய எல்லா அடையாளங்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் 2 விடயங்களை தவிர. அந்த 2 விடயத்தை சொன்னாங்க. ஒன்று அவர்களுடைய மடத்தனம், அதை விட அவர்களுடைய பொறுமை சகிப்புத்தன்மை முந்தியதாக இருக்கும். 2வது எவ்வளவு பெரிய மடத்தனமான ஒருத்தருடைய செயல்பாடும் அவர்களுக்கு பொறுமையை தான் அதிகப்படுத்தும். என்ற 2 விடயங்களையும் நான் அவர்களிடத்து பார்க்கல. எனவே நான் அந்த விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்றதை ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பேச்சை கேட்டு சில மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க.
அவங்க இஸ்லாத்துக்கு வந்தால் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்கன்னா அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படும், உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுகிறது, கஷ்டம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. இதனால் அவங்க இஸ்லாத்தை வந்து வெளியாக போகிறாங்க. எப்படி அந்த ரிஸ்கில் அந்த உணவில் அவங்க ஆசை வச்சு வந்தாங்க, அதே மாதிரி அதே உணவுக்காக வந்து இந்த மார்க்கத்தை வந்து போக்குறாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஏதாவது இருந்தால் தாங்க நான் அவங்களுக்கு கொண்டே உதவி செய்கிறேன் கேட்குறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் வைக்கும் அல்லது எதுவுமே இல்லை, யாரும் சொல்லலாம். இப்போ இந்த தருணத்தை இந்த சந்தர்ப்பத்தை ஸைத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. உடனடியாக போய் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, என்னிடத்துல பணம் இருக்குது, இடத்துல நிறைய செல்வம் இருக்குது, என்னென்ன தோட்டங்கள் இருக்குது, வேணுமென்றா ஒரு தவணை போட்டு அதில் இருக்கக்கூடிய நான் இப்போ உங்களுக்கு பணங்கள் தான், அதாவது அதிகமான பணம் சமானிய கிட்டத்தட்ட தங்கத்தில் 80 தங்க நாணயங்கள் உங்களுக்கு இப்போ தாரேன், நீங்கள் இதுக்கு பின்னால் ஒரு காலத்தில் குறிப்பிட்டு சொன்னாரு, இப்போ தந்தா போதும் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தேவைக்காக வேண்டிய இடத்துல கடன் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர்கிட்ட யாருக்கு நபி அவங்கள்ட்ட கேட்டு வந்தாங்க கொடுத்து அனுப்புறாங்க, இதை கொண்டு போய் அந்த மக்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்கதான். இப்போ எந்த டேட் முடிவு செய்யப்பட்டதோ அந்த டேட்டுக்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் எல்லாரும் கேட்கிறாங்க. இப்போ அந்த ஸைத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஜிப்பாவை அப்படியே இழுத்து பிடிக்கிறான். கொல்லர் அப்படியே பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏச ஆரம்பிக்கிறார். யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட குடும்பமே இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. அப்துல் முத்தலிபோட பரம்பரை என்றாலே கடனை வாங்கினா நீங்க திருப்பிட்டால் இருந்து இழுத்தடிக்கிறார்களை தான் நீக்கிறீங்க என்று நபி அவங்களுக்கு ஏச ஆரம்பிக்கிறார். சஹாபாக்களுக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு விதிக்கிறாங்க, வஐனாஹு ததுஆனி ஃபீ வஜ்ஹிஹி கல்ஃபலகில் முஸ்ததீர். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சும்மாவே அவங்களுக்கு கோபப்படும். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் அப்படியே உருள ஆரம்பிக்குது, கோபத்தால் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் மட்டும் நீங்க இல்லைன்னு நான் அவங்களை கழுத்தை வெட்டியிருப்பேன் என்பதாக சத்தம் போட்டு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துறாங்க. நபி அவங்க எந்த ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதிப்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உமரே, நாங்க இந்த விஷயத்தின் பக்கம் தேவை உள்ளவர்கள் அல்ல, நீங்க எப்படி கோபப்படணும் என்று நாங்கள் தேவைப்படலை, நீங்க மாற்றமாக சொல்லணும், எனக்கு சொல்லணும். நபி அவங்க சொல்றாங்க, நீங்க அழகான முறையில் கடனை நிறைவேற்றணும் என்று எனக்கு சொல்லணும். அவரிடத்துல ஸைத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும், நீங்க கடனை கேட்கிறதாக இருந்தாலும் அழகான முறையில் கேட்கணும் என்று உபதேசம் தான் செய்யணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க, இவருடைய இந்த பணத்தை நீங்க கடனை கொடுக்க அனுப்புங்க, அதோட சேர்த்து இன்னும் அதிகமாகவும் கொடுங்க என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டி போய் ஸைத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவருடைய அந்த கடன் தொகையை கொடுத்ததுக்கு பின்னால் மேல்மிச்சமாகவும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் மேல்மிச்சமாக தானே, ஏன்றது இவ்வளவு தானே நீ கேட்டதோட சொல்றாங்க, நான் உங்களை முறைச்சி பார்த்தேன், உங்களுக்கு மோசம், அதாவது உங்களை கடுமையாக நடந்து கொண்டேன், இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னதோட அந்த ஸைத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நான் யாருக்கு உங்களுக்கு தெரியுமாண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்க அந்த யூதர்களுடைய பாதிரி, அதாவது அந்த தௌராத் இஞ்சியில விலங்கினோட ஆளி, இப்படியான ஒருத்தர் தானே, நீங்க பாதிரி தானே கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஓ, நான் பாதிரி தான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்துல எல்லாத்தையும் விளங்கி கொண்டேன், 2 விஷயம் தெரியாது, அதை விளங்கி கொள்வதற்காக வேண்டித்தான் நான் இப்படியான முறையில நடந்து கொண்டேன். நான் அதை விளங்கி கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எவ்வளவு பெரிய மடத்தனமாக நடந்து கொண்டாலும் நபி அவங்க பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு தான் நடந்து கொள்வாங்க விஷயத்தை நான் விளங்கி கொண்டேன். எனவே நான் உங்களை சாட்சியாக ஆகிறேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரப்பா, அதாவது நபி அவங்கள தூதராகவும் அல்லாஹ் ரப்பாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்ற அதே இடத்துல இஸ்லாத்துக்குள்ள வராது சொல்லிட்டு சொல்றாரு, நான் அதிகமான பணம் உள்ளவனாக இருக்கிறேன், அந்த பணம் எல்லாத்தையுமே என்னுடைய பணத்துடைய அறவாசி அப்படியே முஸ்லிம்களுக்கு நான் சதகாவாக ஆகிட்டேன் என்பதாக சொன்னான்.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு முன்னால் ஷஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அதே போல அவருடைய வாழ்க்கையில் அதிகமான விடயங்கள் சதகா செஞ்சாரு. பின்னால் வாழ்ந்த வாழ்க்கையும் சிறப்பானதாக அதிகமான நபி அவருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டு அதே போல தபூக்குடைய யுத்தத்தில் தான் அவங்க வஃபாத்துமாக ஷஹாதத்துடைய அந்த பாக்கியமும் அவங்களுக்கு கிடையாது. அதே போல அந்த தபூக்குடைய யுத்தத்தில் யுத்தம் செய்கிறவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னால் இருந்து புறமுதுகு காட்டு ஓடாமல் முன்னுக்கு இருந்து யுத்தம் செஞ்சு ஷஹீதுடைய அந்தஸ்தை கிடைச்சிச்சு என்பதாக ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு தான் காரணமாக அமைந்தது. எனவே வாசிக்கப்பட்ட பாடத்திலிருந்து படிப்பினை பெற்ற கூட்டத்தில் தான் எங்களால் கேட்கணும்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صل على نبينا وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين. மக்களுக்கு மத்தியில பாடுபட செய்து நாம் பாப்போம் சொன்னா கண்ணியமான சோதர்களே தெரியும். தாய்ப்புக்கு தீ எடுத்துட்டு போறாங்க, மக்கள் அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, கல்லால் அப்படியே எறிகிறாங்க. இதற்கு சொல்லலாசனுடைய ரத்தம் அப்படியே சுட்டப்படுகிறது, கொட்டப்பட வருகிறது. அதை பாடப்படுத்த கஷ்டமாக தான் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உம்மத்தோட இறுக்கமாக நடந்து கொண்டார்கள் சொல்லலாம் மற்றோட இறக்கமாக நடந்து கொண்டார்கள். சரி, இப்படிப்பட்ட நபிக்கு கண்ணியமானவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இடத்துல நின்று அமல் செய்யறதுன்னா நமக்கு 2.5 அன்னைக்கு தொழுகைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. அல்லாஹ் உள்ளத்தை அல்லாவோட தூய்மைப்படுத்தி நின்று கண்ணியமானவர்களே ஒரு 2 ரக்காயத்தை தொழுகிறண்டா, ஒரு 4 ரக்காயத்துல பரலான தொழுகை தொழுன இன்னைக்கு எத்தனைவர்களுக்கு கஷ்டமா இருக்குது. பரலான தொழுகையுடைய அந்த கஷ்டம் இல்லைண்டா அவனுடைய இன்பம் இருந்திருந்தா அன்னைக்கு மஸ்ஜிதில் நிறைந்து வழியும் நிறைந்து வழியும் தொழுகையுடைய பெருமதி வேண்டும். அல்லாஹ் சொல்ல வழங்கப்படுத்த கண்ணியமாக இந்த பான விஷயத்தில் வழங்கப்பட்ட தொழுகை விஷயத்தில் எவ்வளவு பாரமான கட்டளைகள் இருக்கிறது. அல்லாஹ் விஷயத்துல தாவத்த முழுதிய மக்கள் விலங்கல்ல, அல்லாஹ்வுடைய இந்த பதத்துக்களை வல்லமையில விலங்கல்ல. அதனால ரப்போடு இருக்கக்கூடிய இந்த தொடர்பு கண்ணியமானவர்களை முக்கியப்பட்டு அல்லாஹ்வுடைய சக்தியை பத்தி விலங்கல்ல, மகத்துவத்தை பத்தி விலங்கல்ல. இதுக்கு என்ன கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடத்திற்கு பாடுபட்ட சஹாபாக்கள் பாடுபட்டு உள்ளத்தின் முதலாவது எடுத்தாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிலைமை வருதா, கஷ்டம் வருதா, உலகத்தில நிலைமைகள் மாறிட்டு போதா சஹாபாக்கள் உலகத்தில நிலைமையை பார்க்க உள்ளத்துல நிலைமை வந்தாலும் இந்த நிலைமையில உண்டாக்குறவன் யாரு, எது செஞ்சு கொண்டிருக்கிறான், அந்த இடத்த போய் பார்த்தாங்க. அந்த இடத்துல போனாங்க. யாராவது அல்லாஹ் நினைக்கிறான், ஒத்தனால செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வாஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் முஸ்ஸமது, அல்லாஹ் யார் பக்கம் எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான். இந்த சஹாபாக்களுக்கு இந்த மத்தியில வந்துச்சு நிலைமைகளை உண்டாக்கக்கூடியவன் யாரு. இந்த நிலைமையுடைய பாரம் வந்ததுனால சஹாபாக்கள் உலகத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நிலைமைக்கு பயப்படல, நபிமார்கள் பயப்படல. ஏண்டா அல்லாஹ் பத்தி நபிமார்கள் விளங்கினார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளங்கினார்கள், விளங்கப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் அதை படித்தார்கள். படையெடுத்துட்டு போறாங்க. போற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரியும் கடல் அப்படி குறுக்கிடுகிறது. கடலை கடக்கணும். நாங்க நினைக்க எத்தனை திட்டம் போட்டிருக்கோம், எவ்வளவு வந்திருக்கிறது, இது கங்கனை யாரு போறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் என்ன சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, முசாவை நீங்க எங்களை மாட்டி விட்டுட்டீங்க, முன்னால கடல் இருக்குது, பின்னால பிறவோட படை, நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டோம், முன்னுக்கு போகையிலாது கடல்ல தாழ்வோம், பின்னால திரும்ப இல்லாத பிறவோட படப்படி எங்களை கொலை செஞ்சு மாட்டிக்கிட்டோமே. கண்ணியமானவர்களே, நபிமார்களுக்கு இந்த ஈமான் என்ன எல்லா வந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் வழி பிறப்பான். அல்லாஹ்வுக்கு இந்த கடல் படுத்தல்ல. எனவே இதை படித்திருந்தாங்க, சஹாபாக்களை படித்திருந்தார்கள். அல்லாஹ் கடலுக்கு அவங்க அடிக்கிறது போகல. நீங்க சொன்னாங்க ஓதுனாங்க, ஓதிச்சு சொன்னாங்க மேலால கொண்டு போங்க, எடுக்குங்க ஒட்டகங்களை. இப்போ ஒட்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போறாங்க. வந்துட்டு இப்படி கற்பாறைகளுக்கு முன்னால வாகனம் போனா, அந்த ஒட்டகங்கள் போனா, அந்த சொல்லக்கூடிய சத்தம் இருக்குமோ இதை கேட்டவர்களாக சஹாபாக்கள் போனாங்க. ஏன் இந்த கடலையும் தண்ணியும் கல்லாக மாற்றிய பொறுப்பு கையில் யாராக இருக்கிறது? அல்லாஹ் செய்து இந்த சஹாபாக்கள் வழங்கியிருந்தாங்க. அதனால அந்த கடலுக்கு கடக்கிறதுக்கு பயப்படல.
முசாத்துல பயப்படல, இந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், சொன்னாங்க இந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இப்ப அல்லாஹ் போட்டான், அந்த நம்பிக்கை வந்துட்டு என்ன நீங்க அடிங்க, நீங்க என்ன சொன்னா நீங்க அடிக்க கிடக்குனால அல்லாஹ் இப்ப அடிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா பாதி இழக்கிறது. இந்த ஈமான் வந்துச்சுன்னா அல்லாஹ்வோட முழுமையாக நம்பிக்கை இது இருந்ததுனால அல்லாஹ்வோட கட்டளை விஷயத்திலையும் உங்களுக்கு பாரமாக இல்ல. அல்லாஹ்வோட தீனுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களா, நீங்க எங்களுக்கு கஷ்டக்காண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், கண்ணியமானவர்களே நீங்க பாடுபடுறீங்களா, அதுக்காண்டி உங்களுக்கு நாங்க பல வழிகளையும் திறந்ததும் இந்த உதவி உங்களுக்கு இருந்தது. இந்த ஈமான்கள் சஹாபாக்கள் பாடுபடுறதுக்கான எங்க அடைஞ்சாங்கன்னா அவங்க சும்மா இருந்த இடத்துல அவங்க அந்த ஈமான் அடையல. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சபையில் இருக்கிறதுக்கு ஒரு சஹாபி இருந்தாங்கடா விரும்புறாங்க. இந்த நபியோட நான் இருந்த அதிகமான விஷயங்களை படிச்சுக் கொள்ளலாமே, தீனை படிச்சுக் கொள்ளலாமே, நபியோட இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சஹாபியை வெளியாக்கி அனுப்புனாங்க. நீங்களும் எல்லாத்தோட இந்த படை நினைச்சு நீங்களும் போங்க. இப்ப போன அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் நபியை அந்த இடத்துல நான் இருந்தேன்டா என்னுடைய அந்த விஷயங்களை படிச்சிருப்பேன், நான் பார்த்து அகழ்ந்திருப்பேன். ஆனாலும் நான் முதல்ல சொல்லலாம் அல்லாஹ் பாதையில நான் வெளியாகினேன். நான் அந்த இடத்துல படிச்சதுன்னா ஈமானுடைய மிகப்பெரிய பாடத்தை படிச்சேன். பல நிலைமைகளையும் பார்த்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. யாரையும் சொல்லக்கூடிய அந்த இதை ஓதி சொல்லுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அல்லாஹ் மழையை பொழிவிக்கிறார், மழை மூலமாக அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது. கடலுக்கு மேல கடக்கிறோம். கனிமணவர்களே அவர் ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுக்கான ஒரு சஹாபியுடைய பெரிய ஒரு குவல் அப்படி உளுந்துச்சு. நாங்க இதை நான் அல்லாஹ்வோட பாதையில வந்து எனக்கு வேணும், கடலுக்கு தாண்டது அப்படி வேளால வந்து பாரமான கொண்டு இப்படி பல விஷயத்தை பாக்குறாங்க. முழு அல்லாஹ்வுடைய முதலத்தின் தன்மையை பார்த்து சஹாபிக்கு எப்படி போகும், அது தங்களை கடக்குவாங்க. முழு உள்ளத்துடைய நிலைமைகளை மாறிச்சு. அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் மீறாது. அல்லாஹ் அவன் தான் அனைத்தையும் ஒரு மீது அல்லாஹ் சக்தியுடையவன். இப்படி மாற்றிட்டு அவங்களை உள்ள மாறிச்சுட்டு அல்லாஹ் அவரோட நிலைமையில மாறிச்சு. கண்ணியமானவர்கள், இன்னைக்கு அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? நீங்க அல்லாஹ் படிக்கிறவில்லை, சஹாபாக்கள் அடைஞ்சி உதவிகளை பார்க்கறவில்லை, நபிமார்கள் அடைஞ்ச உதவியை பார்க்கறவில்லை. இன்னைக்கு உலகத்தை நிலைமைகள் வர அதுக்கேற்ற மாதிரி எங்கட நிலைமைகள் மாறி போகுது. இரண்டா உழைப்பை நம்ம சரியா செய்யறதில்லை, ரகசியத்துக்கு நேரம் கொடுக்கறவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த உதவிகளை காணுற விஷயத்துல சஹாபாக்கள் காணாததுனால இன்னைக்கு நிலைமைகளை மாற்றி பேசிட்டு வரும். என்ன செய்யறது, எப்படி செய்யறது, நிலைமையை இப்படித்தான் போகணும், இந்த நிலைமையை இப்படித்தான் செய்யும். இதுக்காக மாறி போகுது. கண்ணியமான சொல்களே, கடைசியுடைய காலம் உலகத்திலே காலம் சோதனையுடைய காலம் தான் போய்கொண்டிருக்கிறது. சோதனையுடைய காலம். சரி, இந்த சோதனை காலம் எப்ப முடியும்? இது வந்து கண்ணியமானவர்களே முடிய போற காலம் என்ன? இந்த கியாமத்து நாள் வந்ததான், அதுக்கு பின்னால்தான். அதுக்கப்புறம் யுகத்துடைய காலம் என்ன? சோதனை காலம் தான். இதுவரைக்கும் கண்ணியமானவர்களே இப்ப இருக்கிறது கஷ்டத்தை விட காலங்களோட இதுக்கு நீ போக போக கஷ்டமாகி போகும். தஜ்ஜால் வந்துட்ட இந்த அளவு கண்ணியமானவர்களே மிகவும் கஷ்டமான நிலைமை வந்துடும். இந்த நிலைமைகள் என்ன? உங்களுடைய சாப்பாடு இல்லாத நிலைமை. மக்கள்கிட்ட பணம் இருக்கும், பில்டிங் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவங்க ஒரு இறைச்சி துண்டு அடைஞ்சு கொள்ள மாட்டாங்க. அப்ப அதை அடைஞ்சு கொள்றதுக்கான சொன்னா சாப்பிட்றதுக்கு ரெண்டு துண்டு ஒரு கஷ்டமான நிலைமையா இருக்கும். கண்ணியமானவர்களே அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டுவாங்க. அதுலேயும் வந்துட்டு கண்ணியமானவர்களே நான் பார்த்தோம், சில மூமிகளுடைய சாப்பாடாக அவங்க கிடைச்சது அந்த காலத்தில் இன்னும் அமைக்கணும்னு சொன்னா அவங்க திக்கிற மட்டும்தான் திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று செல்லுவாங்க. தஜ்ஜாலுடைய காலம் வந்துச்சுன்னா அவனை ஏற்றுக்கொண்டவருக்கு அவன் தஜ்ஜால் மூலமாக வெளிப்படுத்தி கொடுப்பான். ஆனால் வந்துட்டு கனிமா மற்றவர்களுக்கு சிரமமாக்கி மூமிங்களுக்கு எந்த சாப்பாடு அமையில் அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். இவர் சொல்ற சுப்ஹானல்லாஹ் வைத்து நிறைவேற்றும், இவர் சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் வைத்து நிறைவேற்றும், இவர் சொல்ற அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு தஸ்பீகிலும் ஒவ்வொரு தக்பீரிலும் அல்லாஹ் புகழதும் அவர் பசியை போக்கிக் கொண்டிருக்கும், தாகத்தை போக்கிக் கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, ஏன் அவர் செய்கின்ற ஈமான நிலைமை சாப்பாட்டு ஆதார பசி நிற்கிறதை அல்லாதான் சீக்கிரத்தை படிச்சுட்டு தாகத்தை தீர்க்கிறது யாரு? அல்லாதான் தீர்க்கிறத படிச்சுட்டு போனாங்க. எங்களுக்கு தண்ணியை குடிச்சா தரும், இந்த படிச்சவங்க இதை படிச்ச எங்களுக்கு தண்ணியெல்லாம் தரும். சரி, சாப்பாட்டை பசியை போக்குறது யாரு? பசி உண்டாக்குறது யாரு? இதை சஹாபாக்கள் படிச்சிருந்தாங்க. அல்லாதான் செய்து கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ் பக்கத்துல அதனால கனிமலை கடைசியுடைய காலம் நிலம் என்ற கடைசி
அதுல எங்களுக்கு தேவை என்னன்னா அமல் சாலிஹான அமல் தேவைண்டா முழுமையான ஈமான் அடைஞ்சவன் தான் தஜ்ஜாலுடைய குழப்பமா மத்த உலகத்துல ஃபித்னாக்களா ஒவ்வொன்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத் என்ன, அதோட திக்ர் என்ன, அதே போல முழுமையான அல்லாஹ்வுடைய நம்பிக்கைகள் கூட இதைத்தான் சஹாபாக்கள் அடைகிறதுக்காக பாடுபட்டாங்க. உலகத்துக்கு முயற்சி செஞ்சாங்க. ஈமான்தாரிகளாக இனிமான கிடைச்சி நிலைமைகளை தாக்குவாங்க, கொண்டாடுவாங்க. என்னடா முயற்சியில் கிடைச்சி உலகத்தின் நிலைமைகளை வெற்றி அடைகிறது என்று சொன்னா கண்டிப்பாங்க இதை கொண்டுதான் வெற்றி. தஜ்ஜால் வார்த்தை அந்த வெள்ளி மாலை அடைய அந்த வில்லின் அடையிறதுக்கான மக்கள் பாடுபடுவாங்க, யுத்தங்கள் நடக்கும். ஆனா மூமிகளுடைய வாய் எதற்கொண்டு அவர்கள் வெற்றி கொள்வார்கள்னா இதே நிக்கிற கொண்டுதான் கடைசி காலத்துல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் போல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள். முழு படைகளில் சிதறி பறக்க கண்ணியமானவர்களே அவங்க தெரிவிக்கக்கூடிய இந்த விதிகள் அப்படி ஒவ்வொன்றும் சிதறி பறக்க மூமிகள் தெரிவிக்கக்கூடிய சந்திரந்த ஆயுதம் இதுதான் அந்த ஈமானுடைய ஆயுதமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் இறங்கிட்டான்னு சொன்னா இப்ப என்ன செய்வாங்க, பூமிகள் எடுத்து போவாங்க, தன் மனைவி மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஓடுவாங்க, பூமிகளுக்கு ஓடிடுவாங்க. அப்ப இந்த ஈமான் அடையிறா கண்டிப்பா இப்ப இருந்து நாங்க முயற்சியோட ஈமான்தாரிகளா மாறணும். அல்லாஹ்வோட நாங்க மாறிட்டோம். அல்லாஹ் எங்க உலகத்துல வாழ்க்கையில வெற்றிகளை தருவான். இதுக்கான உழைப்பு செய்து விஜயாத செய்யறதுடா நாங்க ஈமான்தாரிகளா மாறணும், அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும். நாங்க அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுறோம், இன்னல்லதீன ஆமனு யாரெல்லாம் ஈமான் கொண்டோ வல்லதீன ஹாஜரு ஜாஹது அல்லாஹ் பாதரை ஈமான் கொண்டோ அல்லாஹ் பாதரை யார் ஈமான் கொண்டோ அல்லாஹ் பாதரை முஜாஹதத் பாடுவார்களோ இவர்களுக்கு திரும்ப பெறையில அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் வெளியே பாடுபடுங்கள், பாதையை நீங்க பாடுபடுங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு வழிகளை நாம தருவோம். சஹாபாக்கள் கனிமார்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு, நிலைமைகள் இருந்துச்சு, கனிமார்கள் இதுக்கு மத்தியில பாடுபடுறவர்கள் முஜாஹதத் செய்கிறார்கள். சஹாபாக்கள் அடைஞ்சவர்களுக்கு உலகத்தை வெற்றியும் கண்ணுக்கு அவங்களுக்கு தென்பட்டதை அடைஞ்சாங்க, தென்படாத அடைஞ்சாங்க. சிந்தளை எல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. மிகப்பெரிய உலகத்திலேயே சாதனை வீரர்களாக எல்லாம் ஆக்கி வச்சது தீனுக்கு நேரத்தை கொடுத்து கொண்டு முஜாஹதத்தை கொண்டு இன்னைக்கு கண்ட கண்ணியமானவர்களே இந்த நிலைமைகள் வருவதில்லை. அல்லாஹ் தான் எங்களுடைய ஈமான சீராக நான் பாடுபடணும், முஜாஹதத் செய்யணும். இதுக்காக அல்லாஹ் பாதத்தில் எவ்வளவு சஹாபாக்கள் கொடுத்தாங்க, எவ்வளவு காலத்தை கொடுத்தாங்க, குறிப்பிட்ட காலம் அவங்க கொடுக்கல. எப்பப்ப தஸ்கீல் வருவதோ எந்தெந்த தஸ்கீல் வருதோ ஒவ்வொன்றைக்கும் சஹாபாக்கள் முன்னெடுத்து கொண்டு போறாங்க. படையெடுத்துட்டு போறாங்க, போயிட்டு வந்து அடுத்ததுக்கான சில நாட்கள் தான் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன செய்யறாங்க, அடுத்த தஸ்கீல் வருது எழுதிட்டு போறாங்க, அடுத்த தஸ்கீல் போறாங்க. இப்படி சஹாபாக்கள் அதிகமானவர்களை பார்த்துட்ட கண்ணியமானவர்களே அவங்க எதுக்கு வருதோ அதுக்கான தயாராக போயிட்டு கொண்டே இருக்காங்க. இவங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் என்ன சொல்லலாம், இந்த சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை கொண்டுதான் சொர்க்கத்தை கொண்டு பாராயணம் ஒவ்வொரு சஹாபாக்கள். அதனால சஹாபாக்கள் நாங்கள் உலகத்தில் சந்தோஷப்படுவாங்க அடையில கபருடைய நிம்மதியான தூக்கம் இருக்கிறது. கபருட தூங்குவோம், அனுபவிப்போம், சொர்க்கத்தை அனுபவிப்போம். உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அடிப்படை பாடுகள் அல்ல, அவங்க எல்லாம் பாடுபட்டாங்க. சொர்க்கத்தை அனுபவிப்போமே, அது முடிவில்லாததே, முழுமையான இன்பத்துடைய வாழ்வோ அது சொர்க்கத்திலே வாழ்வோ. உங்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கத்தில் உங்களுக்கு பரிசுத்தமான மடைமார்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு செய்யப்பட்ட உணவுகள் அனைத்தும் இருக்கிறது. உலகத்தில் அனுபவிக்கின்ற கண்ணியமானவர்களே உலகத்தை சுத்தி பார்ப்போம். அதே போல உலகத்தில் செய்ய சாப்பாடுகளை சாப்பிடும். இதுதானே உலகத்துல சுத்தி பார்க்கணும்னு சொல்லுவோம். அத்தனையும் அல்லாஹ் அல்லாஹ் தீனுக்கு பாடுபட சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் பாதையில பாடுபட்டு உலகத்தை சுத்தி போறீங்களா, அல்லாஹ் இதோடு பெரிய கண்ணியமானவர்கள் சொர்க்கத்துல கடைசியா போதப்படுறதுக்கு உலகத்தை கூட 10 மடங்கு சொன்னா கண்ணியமானவர்களை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். எவ்வளவு தூரமாக சுத்தலாம், எப்படிப்பட்ட வாகனங்கள், எவ்வளவு விதமான இன்பங்கள் இருக்கிறது, அத்தனை அனுபவிக்கிறதுக்காக சஹாபாக்கள் ஒரு வாழ்க்கையை கொடுத்து பாடப்பட்டாங்க.